80% மக்கள் வாழ்க்கையில ஃபேஸ் பண்ணக்கூடியது எதுவா இருக்கு? பொருளாதார பிரச்சனை. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வியாதி போன்ற இந்த மாதிரியான ஒரு காரியங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மேட்டர்ஸ், அதாவது உறவு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இந்த மூணுலையும் ஒரு பெரிய ஃப்ரீடத்தை கடவுளுடைய பிள்ளைங்க அடையணும்னு தேவன் விரும்புகிறார். ஒரு மனுஷன் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பது கடவுளுடைய விருப்பமா இருக்கு. வாழ்க்கையின் எல்லா பக்கங்களிலும் ஒரு மனிதன் நன்றாய் இருக்க முடியும் என்கிற நற்செய்தியை வேதம் கூறுகிறது. ஆவி, ஆத்துமா, சரீரம், அவனுடைய பொருளாதாரம், அவனுடைய குடும்பம், அவனுடைய சமூக வாழ்வு, 100க்கு 100 என்னை குறித்த கடவுளுடைய விருப்பம் நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பது. இந்த வருஷம் ப்ரொஃபெட்டிக்கலா அந்த வார்த்தையை உங்க மேல நான் பேசுறேன். நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பீர்கள். உங்கள் ஆவியிலே, ஆத்துமாவிலே, உங்கள் பொருளாதாரத்திலே, உங்கள் உறவுகளிலே வாழ்வு பெறுவீர்கள். இது நீங்கள் வாழ்வு பெறும் வருடம் என்று நான் டிக்ளேர் பண்ணேன். ஏதோ வாடகை வீட்டுல நிம்மதியா இருக்குங்க, இல்ல உங்க சொந்த வீட்டுல நிம்மதியா நீங்க இருக்கிற மாதிரி கடவுள் இந்த வருஷம் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த வருஷம் நான் உங்களுக்கு சொல்றேன், நல்ல வீடுகளை நீங்கள் கட்டுவீர்கள். ஒருவேளை உன் வாழ்க்கை பட்டு போயிருந்தா கூட, உன் வாழ்க்கை ஒருவேளை தாழ்வா இருந்தா கூட, கடவுளுடைய வார்த்தை இப்படியே உன் வாழ்க்கை இருக்காது. இந்த வருஷம் உங்க வாழ்க்கை துளிர் விட்டு பூ பூத்து காய் காய்க்கு கனி தர அளவுக்கு உங்க வாழ்க்கை மாறணும். உங்க சரீரம் இந்த வருஷம் வியாதிப்படாத ஒரு சரீரமா, ஆரோக்கியமான சரீரமா இருக்கணும். ஏசு நீங்க வாயை திறந்து உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றதா இருந்தா, இத்தனை வருஷம் பிரச்சனைங்க, 12 வருஷங்க, இல்ல 14 வருஷங்க, இல்ல 5 வருஷங்க, எத்தனை வருஷமா இருந்தாலும் உங்களை பார்த்து அவர் ஒன்று சொல்றாரு, சுகமாயிரு. இந்த வருஷம் நத்திங் மிஸ்ஸிங். இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில எந்த குறைவும் இருக்காது. இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில எதுவும் உடைஞ்சு இருக்காது. இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில ஒன்றும் குறைவுபட்டு இருக்காது. ஷலோம். வேலை செய்யறியா, அந்த பிசினஸ் நல்லா இருக்கட்டும், உன் பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். இப்போ கொஞ்சம் ஒரு சில நிறைவுகள் நீங்க பார்த்துருக்கலாம், ஒரு சில விஷயங்கள் குறைவா இருக்கிற மாதிரி இருக்கலாம். நான் சொல்றேன், இந்த ஆண்டு அது காணாம போயிடும் உங்க வாழ்க்கையை. அந்த குறைவும் உங்க வாழ்க்கையில இருக்காது. இந்த வருஷம் உங்களுக்காக நான் இதை விரும்புகிறேன். இந்த வருஷம் உங்களுக்காக நான் இதை ஜெபிக்கிறேன். என்ன, நீங்க எல்லாத்துலயும் வாழ்ந்து சுகமா இருக்கும். நிறைய பிள்ளைங்க இந்த நாட்களில் நிறைய விஷயங்களை கேட்குறாங்க. நிறைய கேள்விகள் மக்கள்கிட்ட இருந்து கேட்கப்படுகிறது. பொதுவாக நாம் பேசக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மக்கள் அவங்க வாழ்க்கையில் போய்கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலைகளுக்கு என்ன பதில்கள் தேவையோ அதை தான் என்ன பண்ணுறோம், அதிகமாக பிரசங்கிக்கிறோம். எப்போவுமே காட்ஸ் ஆன்சர் டு மேன்ஸ் ப்ராப்ளம் அதுதான் நம்ம பேசுகிறோம். ஹெவன்லி ஆன்சர் டு எர்த்லி கொஸ்டின்ஸ், பூலோக கேள்விகளுக்கு பரலோக பதில்கள், மனித வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு தேவன் வைத்திருக்கிற பதில்கள். இதுதான் நம்முடைய சுவிசேஷமே. அதனால தான் மக்கள் இதை கவனித்து இன்றைக்கி அதிகமாக என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க. அநேகர் அதை கேட்டு பயனடைகிறதையும் நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்குறோம். தேவனுடைய உள்ளமும் அதுவாக தான் இருக்குது. சத்தியம்ன்ட்டு இவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்த பேசிக்கொண்டே இருக்கிற நாளெல்லாம் முடிஞ்சு அதனோட ரிலேட் பண்ணுற மாதிரி, ஓஹோ இவர் பேசுகிறாரு, இது என்னோட ரொம்ப ரிலேட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை இந்த நாளில் தேவன் அனுப்பி கொண்டிருக்கிறார். அதை பார்க்க முடிகிறது. வேதம் சொல்லுகிறது, ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். ஸோ எல்லாமே இருக்கலாம், ஆனால் ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, அந்த நேரத்துக்கான ஒரு வார்த்தை, அந்த காலகட்டத்தில் வாழ்கிற மக்களுக்கான ஒரு வார்த்தை, அதுதான் பாருங்கள். அப்போ இந்த காலகட்டத்துக்குன்னு ஒரு பிரசங்கம் இருக்குது. சரிங்களா? நீங்கள் இப்படி பேசுகிறீங்களே, இப்படி பண்ணுறீங்களே, நிறைய பாருங்கள் சின்ன சின்ன கேள்விகள்லாம் கேட்டு எடுப்பாங்க. அந்தந்த காலகட்டத்துக்குன்னு தேவன் சிலரை எழுப்புகிறார். அந்தந்த காலகட்டத்துக்குன்னே தேவனிடத்தில் ஒரு செய்தி இருக்குது. இன்னும் சொல்லணும்னா அதை கொஞ்சம் புது விதத்தில் பிரசங்கிக்க வைக்கிறாரு. வேறு கண்ணோட்டத்தில் அதை
மக்களை அணுகும்படியாக அவர் செய்கிறார். ஸோ தேவன் வந்து புதுமையின் தேவன். ஆமென். தேவன் வந்து ஒரு பழமைவாதி கிடையாது. அவர் யார்? ஒரு புதுமையின் தேவனாக இருக்கிறார். அதனால தான் சொல்கிறார், நான் புதிய காரியங்களை செய்கிறேன் அப்படின்ட்டு. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். என்ன அருமையான வார்த்தை பாருங்கள். ஸோ அது ரொம்ப ப்ரெசியஸான ஒரு விஷயமாக இருக்கிறது. அது என்ன பழம்னு தமிழில் இல்லை, இங்கிலீஷில் எப்படி இருக்குது? லைக் ஆப்பிள்ஸ் ஆஃப் கோல்ட் இன் setting of silver is a word spoken at the right time. Amen. ஸோ சரியான நேரத்தில் சொல்கிற வார்த்தைகள்ங்கிறது அவ்வளோ ப்ரெசியஸான ஒரு விஷயம். அதனால் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஏற்ற வார்த்தைகள் பேசணும். வேதம் சொல்லுகிறது, ஞானியின் இருதயம் காலத்தையும் சமயத்தையும் அறியும் அப்படின்னு சொல்லியிருக்குது. அதுக்கே ஒரு ஞானம் வேணும். இந்த டைமில் என்ன சொல்லணும், இந்த டைமில் இதை செய்யணுமா அப்படிங்கிறது தான் ஒரு ஞானம் பாருங்கள். அப்போது இந்த நாட்களில் நம்ம ஆண்டுடைய வார்த்தையை அந்த விதத்தில் பிரசங்கிக்க ஆவியானவரோடு இசைந்து நம்ம என்ன பண்ணுறோம், போகிறோம். அப்போது போன வாரம்லாம் கூட சண்டே மார்னிங் சர்வீஸ் மெசேஜஸ் வந்து கேட்டு நிறைய பேர் டெஸ்டமனிஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த மாறாவை பற்றிலாம் கிட்ட வருவோம், பார்த்தா அது கசக்குது, அதெல்லாம் அவங்க வாழ்க்கையோட ரொம்ப ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. நிறைய ஃபீட்பேக்ஸ் என்ன பண்ணோம், பார்த்தோம். அப்படி போயிட்டே இருக்கும்போது நாம் குறிப்பாக சில காரியங்களை தொடர்ந்து என்ன பண்ணுறோம், பிரசங்கிக்கிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, பிரதான பிரச்சனை அப்படின்னு பார்க்கறது இந்த ஃபினான்ஷியல் திங்ஸ். ஆல்மோஸ்ட் 80% மக்கள் வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணக்கூடியது எதுவாக இருக்குது? இந்த பொருளாதார பிரச்சனை. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வியாதி போன்ற இந்த மாதிரியான ஒரு காரியங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபேமிலி மேட்டர்ஸ், அதாவது உறவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். சில சொல்லுவாங்க இல்லையா, மனுஷனுக்கு 1000 பிரச்சனைங்க அப்படிம்பாங்க இல்லையா. அப்படி 1000 பிரச்சனைலாம் யாருக்கும் கிடையாது. இவங்க சொல்லியே வர வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். அவன் சொன்னபடி ஆகுங்கிற மாதிரி ஆயிரும். பிரதர், எனக்கு 1000 பிரச்சனை, அது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்காங்க. நான் உண்மையிலே ஒருத்தட்ட பேப்பரை கொடுத்து எழுதுங்க அப்படின்ட்டேன். நான் அவர் வரமாட்டுக்கு 3 நாளுக்கு மேலே வரமாட்டுக்கு. 1000 பிரச்சனை யாருக்குமே கிடையாது. சும்மா அப்படி அதெல்லாம் சேர்த்து கணக்கு பண்ணி பார்த்தா ஒன்று அது பொருளாதார பிரச்சனையாக அது இருக்கும். நிறைய நேரத்தில் உறவு சம்பந்தமான பிரச்சனை கூட எதனால தான் வருது? பொருளாதாரத்தில் வர்ற பிரச்சனையினால தான் அண்ணன் தம்பி அண்ணன் அப்படின்னு ஆயிடுது. அதே மாதிரி பைசாலேன்னு கவலைப்பட்டே உடம்பு என்ன ஆயிடுது? சரீர பிரச்சனைக்கும் நிறைய நேரம் எது காரணமாக இருக்குது? பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கு ஏதுவாக மாறுகிறது. அப்போ பதற்றமான நினைவுகள், அழுத்தமான நினைவுகள், அதுவே அவனை என்ன எங்கே கூட்டு போயிடுது? தரித்திரத்துக்கு கொண்டு போயிடுது. ஸோ சுற்றி பார்த்தா ஒரு 2-3 ப்ராப்ளம் தான் ரொம்ப மேஜராக இருக்குது. அதை கொஞ்சம் அதிகமாக நம்ம பேசினாலே நிறைய விஷயங்களுக்கு தீர்வு என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், வர ஆரம்பிச்சிடும். என்ன பிரசங்கம் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. இந்த 3 பற்றி கொஞ்சம் அதிகமாக என்ன பண்ணுங்க, பேசுங்க. ஹெல்த்து, வெல்த்து, அப்புறம் ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுங்க. இந்த 3 தான் மேக்சிமம் என்ன ஆகிட்டே இருக்குது, இதாக இருக்குது. எத்தனை பேர் இது கரெக்டாக அப்படியா, உண்மைதானா? வேறு ஏதாவது இருக்கா? இதை தாண்டி புனிதமானதுன்னு ஏதாவது பிரச்சனை இருக்கா? அதையும் தாண்டி எங்ககிட்ட அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். இந்த ஏரியாவை வந்து நம்ம தொடர்றது இல்லையே அப்படின்ட்டு. அதாவது ரிலேஷன்ஷிப்னால் எல்லாமே, ஒரு குடும்பம், உறவு சம்மந்தப்பட்ட பல்வேறு மேட்டர்ஸ், அதுவும் ரொம்ப முக்கியம்தான். ஃபினான்ஷியல் மாதிரி அதுவும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இது எல்லாமே என்னென்னா கனெக்டடான ஒரு விஷயமா இருக்குது. உறவில் நல்லா இருந்தாலும் பொருளாதாரத்தில் ஜெயிக்கலாம். ஆமாம், தனக்கு தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் நிலை நிற்க மாட்டாதது போல தனக்கு தானே பிரிந்திருக்கிற எந்த வீடும் உருப்படாது அப்படின்ட்டார் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு வீடு ஒன்றா இருந்துச்சுன்னா அதுவே ஒரு சக்ஸஸுக்கு காரணமாக மாற முடியுங்கிறார் ஆண்டவர். ஆமென். அங்கே பாருங்கள், வசனம்லாம் போட்டாங்க. நான் வந்து
விசனமாகாமல் கேளுங்க, இது வசனம். மத்தேயு 12:25. இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம். அப்போ பிரிவினைங்கிறது ஒரு பெரிய வெற்றியை திருடுகிற ஒரு பெரிய விஷயம். தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. அது வீடோ நாடோ அல்லது ஒரு பெரிய ராஜ்யமோ எதுவாக இருந்தாலும் ஒற்றுமை என்பது வலிமை சேர்க்கும் காரியம். அது காமனான ஆட்கள் கூட புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. சொல்கிறாங்க இல்லையா, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படி சொல்கிறாங்க. ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு அப்படிங்கிறாங்க. ரெண்டு பட்டால் அவ்வளோதான். ஸோ எப்போவுமே ஒரு ஒரு உறவு ரீதியிலே ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறத வேதவசனம் திரும்ப திரும்ப என்ன பண்ணுது, பேசுது. ஒருத்தர் வந்து காசே இல்லை, கல்யாணம் முடிக்காமல் இருக்கிறேன், எப்போ வந்து ஃபினான்ஷியலி நல்லா வரணும் அப்போ தான் கல்யாணம் முடிக்கலான் இருக்கிறேன் அப்படின்னு பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்க, வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டார். கடைசியில் பார்த்தா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொருளாதாரம் ரொம்ப நல்லா ஆயிடுச்சு. மாமனார் வீட்டிலேருந்து வாங்கினதுன்னு நினச்சிக்காதீங்க, அப்படி அந்த மைண்டாக வந்துச்சுன்னா அப்போ அதாவது வேதவசனம் எப்படி சொல்லுது பாருங்கள். மனைவியை கண்டடைகிறவன் என்ன பண்ணுறான், நன்மையை கண்டடைகிறான், அவன் கர்த்தரிடத்திலிருந்து தயவையும் பெறுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டபுளாக ஆசீர்வாதம் வருது. அதாவது இப்போ திருமணத்துக்கு முன்னாடி உங்களை ஆயத்தப்படுத்தி உங்கள் பொருளாதாரத்தெல்லாம் நல்லா வச்சுக்கிறது நல்லது தான். ஆனால் ஆயத்தப்படுத்திக்கிட்டே பெறக்கூடாது. அப்புறம் கர்த்தரை நம்பி கல்யாணத்தை பண்ணணும். ஆமென். நிறைய பேருக்கு ஆண்டவர் இன்றைக்கி வார்த்தையெல்லாம் அனுப்பிச்சிட்ருக்கார். கர்த்தரை நம்பி என்ன பண்ணுங்க, ஆமாம், கர்த்தரை நம்பி நன்மை செய்யும் தான் கேள்விப்பட்டிருக்கோம். இது பெரிய நன்மைங்க. கர்த்தரை நம்பி கல்யாணம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியாத பிரேக் த்ரூஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா வேதவசனம் அப்படி சொல்லுது பாருங்கள். அங்கே பாருங்கள், மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையையும் பெற்று கொள்ளுகிறான். ஒரு புதிய ஃபேவர் அந்த மனுஷனுக்கு அதுக்கப்புறம் திறக்கப்படுதுங்க. சில காரியங்கள், சில ஃபேவர் எப்படின்னா அதுக்குள்ளே போனீங்கன்னா தான் அந்த ஃபேவர் ஓப்பன் ஆகும். அதுக்கு வெளியில் நின்றுற வரைக்கும் அது என்ன பண்ணாது, ஓப்பன் ஆகாது. அங்கே பாருங்கள், ஃபேவர் அவனுக்கு என்ன பண்ண ஆரம்பிக்குது, உண்டாக ஆரம்பிக்குது. ஏன்னா கர்த்தர் வந்து இந்த உறவு நல்லா இருந்தாலும் துறவு நல்லா இருக்கும். ஆமென். ஆமாம், உறவில் வர்ற பிரச்சனைனாலும் சில நேரத்தில் வாழ்க்கை வெற்றியாக என்ன பண்ணுறது இல்லை, போகிறது இல்லை. ஸோ இந்த 3 விஷயந்தான் அதிகமாக இருக்குது, அல்லது 2 விஷயந்தான். ஒன்று வந்து ஃபினான்ஷியல், இன்னொன்று வந்து ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற அந்த காரியங்கள் தான். இது 2மே நல்லா இருந்தாலே ஒருத்தன் ஆரோக்கியமாக இருப்பான். என்னங்க, உறவும் நல்லா இருக்குது, பொருளாதாரமும் நல்லா இருக்குன்னா நிம்மதியாக இருப்பான். நிம்மதியாக இருந்தால் உடம்பு எப்படி இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். இன்றைக்கி ஊர்லாம்பட்ட இதை தூக்கி சுமக்கிறதுனால தான் சரீரமே என்ன பண்ணப்படுகிறது, பாதிக்கவே படுது. சரீரத்தில் தேவையில்லாத நோய், தேவையில்லாத இதெல்லாமே ஒரு மிதமிஞ்சிய மன அழுத்தங்களின் விளைவுகள் தான். இன்றைக்கி இருக்கிற நோய்களை குறித்து மருத்துவர்கள் சொல்லும்போது தான் சொல்கிறாங்க, 80% ஆஃப் டிசீஸ் வந்து சைக்கோசோமாட்டிக் அப்படிங்கிற அந்த விதத்தில் தான் என்ன பண்ணுது, வருது. மனோ விதமான பாதிப்பில் தான் அது என்ன பண்ணுது, வருது அப்படிங்கிறாங்க. அப்போது இந்த 3லையும் ஒரு பெரிய ஃப்ரீடத்தை கடவுளுடைய பிள்ளைங்க அடையணும்னு தேவன் விரும்புகிறார். ஆமென். 3 யோவான் 2 உங்களுக்காக வாசிக்கிறேன், முதல் வாரம். அதனால் உங்களுக்காக அந்த வசனத்தை இன்னொரு முறை என்ன பண்ண விரும்புகிறேன், வாசிக்க விரும்புகிறேன். இது ஏற்கனவே தெரிஞ்ச வசனமாக இருந்தாலும் டைமிங்காக ரீமிங்காக நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என்ன பண்ணுங்க, கேளுங்க. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். வாட்ஸ் அ காட்ஸ் வில், வாட் இஸ் அ காட்ஸ் பெர்ஃபெக்ட் வில்? என் வாழ்க்கை குறித்து கடவுளுடைய விருப்பம் என்ன, என் வாழ்க்கை குறித்த கடவுளுடைய திட்டங்களும் தீர்மானங்களும் என்ன அப்படிங்கிறத தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன பண்ணுது, தெளிவாக சொல்லுது. ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறது யாருன்னா யோவான் மூலமாக தான் அந்த வார்த்தை வெளியில் வருது. இந்த யோவான் யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை இளம் வயசிலிருந்து பின்பற்றி முதிர் வயது வரை அவரை
ஃபாலோ பண்ண ஒரு அற்புதமான ஆள் தான் இந்த யோவான். யோவான் ஸ்நானகன் வேற, இவன் யார்? சீஷன் யோவான். சொல்லப்போனால் அந்த 12 பேர் சீசர் கூட்டத்திலேயே ரொம்ப யங்கஸ்ட் ஆள் யார் தான்? இந்த யோவான் தான். அப்போ இளமையிலிருந்து பின்பற்றான். சிலுவையில் கூட இயேசுக்கிட்ட நிற்கிறான். இயேசுவே அவன் தாயாரை யார்கிட்ட தான் ஒப்படைச்சிட்டு போகிறாரு? யோவான்கிட்ட தான் சொல்கிறாரு, இதோ உன் தாய், இதோ உன் மகன், பார்த்துக்கோப்பா அப்படின்னு பொறுப்பாக கொடுத்துட்டு போகிறாரு. அவ்வளோ சூப்பரான ஒரு ஆள். அவர் சொல்கிற வார்த்தை தான் இது பாருங்களேன். ஏன்னா சில நேரத்தில் ஒரு வார்த்தையை யார் சொல்கிறாங்கிறது ரொம்ப முக்கியம். சும்மா என்னத்தையாவது எழுதி போட்டால் யாரும் நம்ப மாட்டுக்காங்க. ஆனால் அதுக்கு பக்கத்தில் கீழே காந்தி, அப்துல் கலாம் அப்படின்னு போட்டுருங்க, சூப்பர், என்ன அருமையாக சொல்லியிருக்காரு அப்படின்றவாங்க. நீங்கள் நம்ம சும்மா எழுதி போட்டு நம்ம பேர் வேறு யாராவது போட்டோன்னா ஏதாவது உருப்படியாக போட்டிருக்கியா நீ அப்படின்றாங்க. அது கீழே மட்டும் யாராவது ஒருத்தர் நல்ல தலைவர்கள் பேர் போட்டிங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க, அருமையான கருத்துப்பா, அவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், நம்ம அண்ணன் காந்தி மாதிரி, ஐயா நேரு மாதிரி அப்படின்ட்டு என்ன பண்ணிடுவாங்க, ரொம்ப நம்பிடுவாங்க. அது மாதிரி யார் இதை சொல்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இயேசுவோடு வாழ்ந்து இயேசுவோடு நடந்து இயேசுவையே பார்த்தார். இயேசு யார்? மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். கடவுளுடைய மனசில் என்ன இருக்குன்னு யோவானுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். ஏன்னா இயேசு கூட ரொம்ப நாள் இருந்திருக்கிறார். ஆமென். அப்போ இயேசு கூடயே இருந்து இயேசு கூடயே பழகி இயேசுவே பார்த்து வளர்ந்த யோவானுக்கு ஒன்றும் ரொம்ப குழப்பமில்லாமல் ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது. அது என்னன்னா, ஒரு மனுஷன் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பது கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆமென். ஸோ இந்த வருஷத்தில் முதல் பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிற உங்களுக்கு, இது ஆன்லைனில் பார்க்குற உங்களுக்கு நான் சொல்கிறேன், பிரியமானவனே பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் வேண்டுகிறேன். ஆமென். அதாங்க விஷயம், அதான் விஷயம். அப்போது இதில் குழப்பமே கிடையாது. எல்லாத்துலேயும் வாழ்ந்திருக்க முடியுமா? சிலதில் தான் வாழ்ந்திருக்க முடியும். எல்லா குழப்பத்தையும் தீர்த்துருது பாருங்களேன் இந்த ஒரு வசனம். சில ஏரியாவில் தான் நல்லா இருக்கலாம், சில ஏரியாவில் நல்லா இருக்கவே முடியாது. வாழ்க்கையின் எல்லா பக்கங்களிலும் ஒரு மனிதன் நன்றாக இருக்க முடியும் என்கிற நற்செய்தியை வேதம் கூறுகிறது. ஆவி, ஆத்துமா, சரீரம், அவனுடைய பொருளாதாரம், அவனுடைய குடும்பம், அவனுடைய சமூக வாழ்வு, எல்லா ரீதியிலையும் வெல்பீயிங் இன் எவ்ரி ஏரியா ஆஃப் லைஃப், வாழ்க்கையின் எல்லா நிலையிலையும். இதுவே ஒரு ஆச்சரியமான செய்திங்க. எல்லாத்துலேயும் எப்படி ஒருத்தர் நல்லா இருக்க முடியும்? இதெல்லாம் சும்மா நீங்களாக அவுத்து விடுறீங்க, இது சும்மா ஜனங்களுக்கு அப்படி நீங்களாக சொல்லிடுறீங்க அப்படிங்கிறாங்க நிறைய பேர். நாங்களாம் எப்படி சொல்ல முடியும்? தேவனுடைய வார்த்தையில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனோடு நடந்து இயேசுவோடு வாழ்ந்த பரிசுத்த யோவான் மூலமாக இந்த வார்த்தை வெளிப்படுத்தப்படுகிறது. அது என்ன? நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, 100க்கு 100 என்னை குறித்த கடவுளுடைய விருப்பம் நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பது. எல்லாத்துலேயும் நீங்கள் நல்லா இருக்கணும்னு தேவன் அதை விரும்புகிறார். அதை ஒருவர் ஜெபமாக என்ன பண்ணுறாரு, செய்கிறார். இது ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன்லையும் வித்தியாசமான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது எப்படி வருது பாருங்க, Beloved, I pray that அப்படின்னு வருது. நான் உங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ண விரும்புகிறேன், உங்களுக்காக ஒரு ஜெபம் செய்ய விரும்புகிறேன். என்ன ஜெபம்? ஆண்டவரே எல்லாத்துலேயும் ஒரு வாழ்ந்திருக்கட்டும். ஆமென். என்ன இது சும்மா அப்படியே சொல்லலாம், அதுக்காக ஏக்கர் கணக்கிலையா அப்படிங்கிறாங்க. ஏன்னா எப்போவுமே இது யதார்த்த வாழ்க்கையிலிருந்து இந்த வசனத்தை பார்க்கும்போது எப்படி இருக்குது, அது எப்படிங்க எல்லாத்துலேயும் நல்லா இருக்க முடியாது. அதனால தான் மக்களே தங்களுடைய ஜெப குறிப்பையே குறைச்சிக்கிறாங்க. பாவம், கடவுளையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவரே நான் ஒன்றும் ரொம்ப உங்கள்கிட்ட கேட்கல, அதாவது கடவுளை கூல் பண்ணிட்டு தான் எங்கள் ஜெபமே ஆரம்பிக்கிறது. சிலர்கிட்ட உதவி கேட்க போக தெரியுமா, பெருசாக ஒன்றும் நான் உங்கள்கிட்ட கேட்கல, இது பண்ணிட்டு இவ்வளோ தான் வேணும். ஏன்னா முதல்ல அவங்க ஒரு ரெஸ்ட்டை கொடுத்துட்றாங்களாம், ஏதாவது பெருசாக கேட்டாங்கன்னா. அதே மாதிரி இவங்க கடவுள்கிட்ட ஆரம்பிக்கும் போதே இவங்க என்ன ஆரம்பிச்சிருதுன்னா, ஆண்டவரே, தெய்வமே, தகப்பனே, தந்தையே, ஒன்றும் உங்கள்கிட்ட பெருசாக ஒன்றும் கேட்கல, நான் இந்த பழைய வீட்டை ஒரு பெயிண்ட் அடிக்கணும்னு தான் நான் கேட்கேன், நான் ஒரு சின்ன வேலை கிடச்சிட்டா எனக்கு போதும்னு கேட்கேன், ரொம்ப பெரிய ஆசைலாம் என்கிட்ட கிடையாது. இப்படியே வச்சிடுறாங்க. ஏன்னா எல்லாத்துலேயும் வாழ்ந்திருக்கிறது குறித்து ஜெபம் பண்ண முடியும் அப்படிங்கிறதே உள்ளே போல பாருங்களேன் நிறைய பேருக்கு. அப்படி எப்படி கேட்க முடியும், கடவுள்கிட்ட போய் அப்படி கேட்கலாமா அப்படின்னா, கடவுளை கண்ணுக்கு கண்ணாக பார்த்து அவர் மார்பிளே சாஞ்சி
அவர் இருதயத்தில் என்ன இருக்குன்னு ஒருத்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். யோவான் மட்டும்தான் இங்கே இருந்தார், மார்பிளே படுத்து கிடந்தார். படுத்து ரகசியத்தை பூரா தெரிஞ்சுக்கிட்டார். அவர் மார்பிளே படுத்திருந்த ஒருத்தர் ஒன்று கரெக்டாக தெரிஞ்சிடுச்சு. என்ன தெரிஞ்சிடுச்சுன்னா, கடவுள் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியுங்க, எல்லாரும் எல்லாத்துலேயும் வாழ்ந்துருக்கிறது தான் கடவுளுடைய மனசில் இருக்கிறது. ஆமேன், ஆமேன். வெல்பீயிங் இன் எவ்ரி ஏரியா. அது எப்படிங்க? அதாங்க காஸ்பல், அதான் காஸ்பல். நீங்கள் எல்லாத்துலேயும் நல்லா இருக்க முடியும் என்பதுதான் சுவிசேஷம். இந்த வருஷம் ப்ரொஃபட்டிக்கலாக அந்த வார்த்தையை உங்கள் மேலே நான் பேசுகிறேன். நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பீர்கள். இந்த வருஷம் நீங்கள் எல்லாத்துலேயும் வாழ்வு பெறுகிற வருஷம். உங்கள் ஆவியிலே, ஆத்துமாவிலே, உங்கள் பொருளாதாரத்திலே, உங்கள் உறவுகளிலே, உங்கள் வாழ்க்கையின் எந்த ஆவிக்குரிய ரீதியாக இருக்கட்டும், ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், அது ரிலேஷனலாக இருக்கட்டும், அது உங்கள் சரீரத்தின் ஆரோக்கிய காரியமாக இருக்கட்டும், நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள். இது நீங்கள் வாழ்வு பெறும் வருடம் என்று நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், வாழ்வு பெறும் வருடம். பக்கத்தில் பார்த்து சொல்லிடுங்க, வாழ்வு, உங்களுக்கு வாழ்வு, வாழ்வு. ஆமென். வாழ்வோ வாழ்வு. ஆமென். என்னடா இது பைபிள்லையா இருக்குதாங்க? பைபிளில் தான் இருக்குது. அதுவும் ஒன்றில் மட்டும் நல்லா இருந்தால் போதாது இல்லைங்க. நான் கடவுள் புண்ணியத்தில் எனக்கு எந்த நோய் நொடி இல்லாமல் இருக்கிறீங்க, சூப்பர். ஆனால் வெறும் நோய் நொடி மட்டும் இல்லாமல் இருந்தால் போதாது, நீங்கள் பொருளாதாரத்தில் நல்லா இருக்கணும். இல்லைங்க, பொருளாதாரம்லாம் பிரச்சனையே இல்லைங்க, ஒரே உடம்பு தான் எப்பவும் சேட்டை பண்ணுது. அப்போ அது கரெக்டு கிடையாது. உடம்பு ஆரோக்கியமாக இருக்கட்டும். ரெண்டுமே கரெக்டுங்க. வீட்டில் ஒரே சண்டைங்க, ஒரே பிரச்சனைங்க. கடவுள் சொல்கிறாரு, உன் அலங்கத்துக்குள் சுகமும் உன் அரண்மனைக்குள் சமாதானமும் இருப்பதாக. ஆமென். உன் வீட்டுக்குள்ளே சுகம் இருக்கட்டும், உன் அரண்மனைக்குள்ளே, உன் அரணுக்குள்ளே என்ன இருக்கட்டும்? சமாதானம் இருக்கட்டும். எல்லாம் சொல்லுங்கள், சுகமும் சமாதானமும். ஆமென். அதான் நிறைய நேரத்தில் நான் சொல்லுவேன், கடவுள் உன் வீட்டுக்குள்ளே சுகம்னு கூட சொல்லலை. எப்படி சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? அதான் நல்லா கவனிக்கணும். நம்ம இதை 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 இது கேட்கும்போது நம்ம வீட்டில் சுகம் அப்படி தான் யோசிக்கிறோம். ஆனால் அவர் உன் வீடுன்னே சொல்ல என்ன சொல்லியிருக்காரு? அப்படின்னா என்னென்ன, அரண்மனை கட்ட போகிறீங்கன்னு அர்த்தம். அரண்மனை மாதிரி. ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், ஏதோ வாடகை வீட்டில் நிம்மதியாக இருக்கங்க, இல்லை, உங்கள் சொந்த வீட்டில் நிம்மதியாக நீங்கள் இருக்கிற மாதிரி கடவுள் இந்த வருஷம் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். மே பீஸ் பி within your walls and prosperity within your palaces. என்ன வார்த்தை பாருங்க, ப்ராஸ்பரிட்டின்னு நம்மளை திட்டுறாங்களே, பைபிளில் பூரா அப்படி தான் இருக்குது பாருங்க. சுகம் அப்படிங்கிற வார்த்தையே எப்படி தான் மொழிபெயர்க்கிறாங்க? ப்ராஸ்பெரிட்டி அப்படின்னு தான் மொழிபெயர்க்கிறாங்க. ஆமென். சுகம்னு வந்தால் வெறும் சரீர ஆரோக்கியத்தை மட்டும் அது சொல்லலை, அது ஒரு கூட்டு வார்த்தை. செழிப்பு, வளம் அப்படிங்கிறது ஒரு எல்லா வளமும் பெற்று அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அதில் எல்லாமே வருது. அதுதான் ப்ராஸ்பரிட்டி வித்தின் யுவர் பேலசஸ். உன்னுடைய அரண்மனைக்குள்ளே சுகம் இருக்கட்டும். இன்னும் பாருங்கள், ஆண்டவர் நிறைய சொல்கிறார், தம்முடைய ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவேளை இந்த சுகம் நல்வாழ்வுன்னு சொன்ன உடனே இது ஏதோ ஊழியக்காரர் யோவான் விரும்பினார் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிடக்கூடாது இல்லையா? ஆனால் வேதவசனம் என்ன சொல்லுது பாருங்க, சூப்பர்மா. சங்கீதம் 35:27, என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள். நல்லா கவனிங்க, நிறைய ஊழியக்காரங்க பூரா இதை படிக்கிறதே இல்லை பாருங்க. ஆமாம், வேதவசனம் எவ்வளோ அழகாக சொல்லுது, தமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர். ஊழியக்காரர்னே நம்ம வெறும் ஊழியக்காரர் மட்டும் நினச்சிக்கூடாது. ஊழியர் அப்படின்னா வேத வசனத்தின் அடிப்படையில் எப்படின்னா அவரை சேவிக்கிறவர்கள், அவரை தொழுது கொள்ள கூடியவர்கள், அவரை சேவிக்கிற மக்களை தான் ஊழியர் அப்படின்னு என்ன பண்ணுது வருது. those who serve the Lord, அதான் சர்வன்ட், சர்வ், அவரை சேவிக்கிறவர்களை தான் ஊழியர்கள்னு இருக்குது பாருங்க. அப்போ என்ன சொல்லுது,
தமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர். எல்லாம் சொல்லுங்க, சுகத்தை விரும்புகிற கர்த்தர். ஆமென். என்ன எப்படி வருது பாருங்க. Let the Lord be magnified who delights and takes pleasure in the prosperity of his servant. அதாவது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Let the Lord be magnified who delights and takes pleasure in the prosperity of his servant. அவருடைய மக்களின் செழிப்பை குறித்து என்ன பண்றாராம்? அவருக்கு பேரின்பம், pleasure வருதாம். கடவுளுக்கு எது இன்பம்னா நம்ம நல்லா இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, சுகத்தை விரும்புகிற கர்த்தர். எல்லாம் சொல்லுங்க, என் சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அப்படின்னு எப்பவும் சொல்லுன்னு சொல்லியிருக்கு பாருங்க. எப்போதாவதுன்னு சொல்லாத, எப்பவும் என்ன சொல்லு, எப்படி போட்டிருக்கு பாருங்க. விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள். ஏன்னா ஆண்டவன் அப்படி வச்சிருக்கான், என்ன கஷ்டப்படுறதுக்குன்னே வச்சுட்டான் போல, அப்படியே பேசிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க பாருங்க. இல்லை, என் சுகத்தை விரும்புகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், அவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ கர்த்தருக்கே எதில் மகிமை உண்டாகுதுன்னா உங்கள் சுகத்தில் தான், உங்கள் செழிப்பில் தான். அப்போ இந்த இடத்துல கூட பாருங்க, சுகம் அப்படிங்கிற வார்த்தை எப்படி மொழிபெயர்த்தப்பட்டிருக்கிறது. Let the Lord be magnified who delights and takes pleasure in the prosperity of his servant. தம்முடைய ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற கர்த்தர். எல்லாம் சொல்லுங்க, சுகத்தை விரும்புகிற கர்த்தர். இதெல்லாம் உங்கள் ஆவியில் மனசுலலாம் தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட அப்படி வரணும். அதனால தான் திருப்பி அதை சொல்கிறது. உங்கள் சப்கான்சியஸ் எல்லாம் இது இறங்கணும். என் சுகத்தை அவர் விரும்புகிறார், என் சுகத்தில் தான் அவர் மகிமை படுகிறார், நான் நல்லா இருக்கணும்னு கர்த்தர் நினைக்கிறார். இது உள்ள ஆழமாக போகணும் பாருங்கள். இதெல்லாம் ஆழமாக போகும்போது தான் உங்கள் விசுவாசம், உங்கள் நம்பிக்கை இன்னொரு அளவில் என்ன பண்ண ஆரம்பிக்கும், எழும்ப ஆரம்பிக்கும். அப்போ நான் காமிக்கிற இந்த வசனங்கள்லாம் பாருங்கள், எல்லாத்துலேயும் வாழ்ந்துருக்கிறது குறித்து வேதம் சொல்லுகிறது. உன் வீட்டுக்குள்ளே சுகம் இருக்கணும், உன் அரண்மனையில் என்ன இருக்கணும், சமாதானம் இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, விரும்புகிறாரு. அதே நேரத்தில் இதை ஏதோ ஒரு ஊழியக்காரர் தான் இதை விரும்புகிறாரு அப்படிங்கிறது இல்லை, கர்த்தரே விரும்புகிறார். எல்லாம் சொல்லுங்க, என் வாழ்வை, என் சுகத்தை கர்த்தர் விரும்புகிறாருங்க. கர்த்தருக்கு ஒரு ஆசை இருக்குது. நிறைய பேர் நம்மலாம் எதையும் நான் விரும்பிட்டு கூடாது, கர்த்தர் என்ன நினைக்கிறாரோ அதுதான். கர்த்தர் என்ன நினைக்கிறாருன்னு சொல்லுங்க பார்ப்போம்னா தெரியாதுங்க. அங்கே கர்த்தர் என்ன நினைக்கிறாருன்னு சொல்கிறேன். நீங்கள் சுகமாக இருக்கணும்னு நினைக்கிறாரு, நீங்கள் எல்லாத்துலேயும் வாழ்ந்துருக்கணும்னு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நினைக்கிறாரு. சுகத்தை விரும்புகிற பாருங்க. சரி கிடைச்சா கிடைக்கட்டும் அப்படின்னா அதை தான் அவர் விரும்புகிறார். அவர் விருப்பமே உங்கள் சுகம், அவர் விருப்பமே உங்கள் நலம். தன் ஜனத்தின் நலனை விரும்புகிற தலைவர்கள் எழும்பும் போதெல்லாம் ஊர் நல்லாவது பாருங்களேன். ஆமாம், மக்களின் நலனை ஒரு தலைவன் விரும்பிட்டா அந்த ஊரே என்ன ஆகிடும், நல்லாயிடும். ஆமென். ஆமாம், அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் வேதாகமத்தில் பார்க்குறோம். தன் ஜனத்தின் நலனை நாடி நெகேமியா வரான், மோர்தகாய் வரான். இவங்க எல்லாருமே ஜனங்களின் நலனை நாடின தலைமைகள். அப்படிப்பட்ட தலைமைகள் வந்தபோது எல்லாமே நல்லாச்சு பாருங்க. நான் சொல்கிறேன், கர்த்தர் அவருடைய ராஜ்யத்தில் அவர் மக்களை குறித்து என்ன நினைக்கிறாருன்னா, தன்னுடைய மக்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆமென். நலமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதில் குழப்பமே இருக்கக்கூடாது. அதில் ஒரு பெரிய தெளிவு இருக்கணும். கர்த்தர் நான் நல்லா இருக்கிறத தான் என்ன பண்ணுறாரு, விரும்புகிறார். சுகமாக இருக்கிறதான் விரும்புகிறார். அதுவும் ஒரு ஏரியாவில் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் நான் எப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும். வேதவசனம் பாருங்க இன்னும் சொல்லுது, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஆமென். அப்படின்னா என்ன, சில ஏரியாவில் அந்த அளவுக்கு ஒருவேளை சுகமோ அந்த அளவுக்கு ஒருவேளை நலமும் இல்லாமல் இருந்தாலும் அதை குறித்து தேவனுடைய வார்த்தை நம்பிக்கை ஒருவனுக்கு கொடுக்கிறது. என்ன நம்பிக்கை கொடுக்குது, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் என்ன பண்ணும், துளிர்க்கும். ஒருவேளை உன் வாழ்க்கை பட்டு போயிருந்தா கூட, உன் வாழ்க்கை ஒருவேளை தாழ்வாக இருந்தால் கூட, கடவுளுடைய வார்த்தை இப்படியே உன் வாழ்க்கை இருக்காது. உன் வாழ்க்கை எப்படி இருக்கும், உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். எல்லாம் சொல்லுங்கள், சீக்கிரத்தில் துளிர்க்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கை துளிர் விட்டு பூ பூத்து காய் காய்க்கித்து கனி தர்ற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை மாறணும். அதை தான் தேவன் என்ன பண்ணுறாரு, விரும்புகிறார். ஆமென். சுக வாழ்வு.
அப்போது வேதம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தா மனுஷன் எல்லாத்துலேயும் நல்லா இருக்கணும், எல்லாத்துலேயும் வாழ்ந்துருக்கணும், எல்லாத்துலேயும் சுகமாக இருக்கணும், அவனுடைய வாழ்வை தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, விரும்புகிறார். இதை திரும்ப 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 வேதவசனம் என்ன பண்ணுது, சொல்லுது பாருங்களேன். ஏசாயா 58:8, அப்பொழுது விடிய கால வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆமேன். முன்னாடி ஒரு படை, பின்னாடி ஒரு படை. உன் நீதி உனக்கு முன்னாடி போகும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னால காக்கும். என்ன வார்த்தை பாருங்க. எப்படி வருது? Then your light will break out like down and your healing restoration. அதுக்கு என்ன அர்த்தம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ரெஸ்டோரேஷன், நியூ லைஃப் will quickly spring forth. குயிக்லி, எல்லாம் சொல்லுங்க, குயிக்லி. ஆமென். ரெஸ்டோரேஷன் அண்ட் நியூ லைஃப். உன் சுக வாழ்வு சீக்கிரமாக சொல்லிக்கிறேன். என்ன ரெஸ்டோரேஷனுங்கிறது? என்ன, இழந்ததெல்லாம் உனக்கு திரும்ப வருகிறது, உன் வாழ்க்கை புதுசாக மாறுது. தாங்க கடவுளுடைய மனசு. பைபிள் படிக்கிறது எதுக்கு, ஏன் அவசியம்? ஏன் கடவுளுடைய வார்த்தை எடுத்து படிக்கணும்? ஏன் கடவுளுடைய வார்த்தை எடுத்து தியானிக்கணும்னா, கடவுளுடைய வார்த்தையை படிக்க படிக்க தான் கடவுள் என்ன வச்சிருக்கிறாருன்னு உங்களுக்குள்ள ஆழமாக இறங்கும். சும்மா பைபிளை வாசிக்காமல், வேதத்தை வாசிக்காமல், இது இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு நேரத்தை ஒதுக்காமல் இருந்தால் ஒன்றுமே மண்டைக்குள்ளே இருக்க, மண்டைக்குள்ளே வேறு ஏதாவது இருக்கும். அதனால தான் இதை உள்ளே அனுப்புறது ரொம்ப அவசியம். இதை அனுப்பும்போது தான் இப்போ கடவுள் மனசில் என்ன இருக்குன்னே படிச்சுட்டு வரும்போது நம்ம மனசெல்லாம் அதில் நிரம்பும் போது நம்ம எதிர்பார்ப்பு, நம்ம நம்பிக்கை எல்லாமே என்ன பண்ணும், மாறும். கர்த்தர் நான் நல்லா இருக்கணும்னு தான் என்ன பண்ணுறாரு, விரும்புகிறாரு. நான் அப்போ கெட்டு போகவே மாட்டேன். அப்போ வாழ்வை குறித்து, நன்றாக இருப்பதை குறித்து இன்னும் 100 வசனம் உங்களுக்கு நான் தரலாம். எல்லாமே எதை பற்றி தான் போட்டிருக்குது, தம்பி சூப்பராக இருப்ப அப்படிங்கிறார். ஆமேன். 2022 எப்படி இருப்ப, எல்லாத்துலேயும் நீ வாழ்ந்திருப்ப. ஆமேன். உன் வாழ்க்கையின் எல்லா பக்கங்கள்லையும் நீ எப்படி இருப்ப, நன்றாய் இருப்பாய், நன்றாய் இருப்பாய். அதுதான் கடவுளுடைய வார்த்தை பாருங்க. அன்னைக்கு நியூ இயர் அன்னைக்கு கூட ரஃபேல் அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னாங்க, அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். ஆமேன். எல்லாம் சொல்லுங்க, நன்றாய் செய்தார். நன்றாய் செய்கிற ஒரு தேவன் இருக்கிறாருங்க. எல்லாத்தையும் நல்லா என்ன பண்றாரு, நன்றாய் செய்தார். சொல்றாரு, நான் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி வந்தேன். யோவான் 10:10 வாசிக்கிறோம், திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறே ஒன்றுக்கும் வரான், ஆனால் நான் உங்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் அப்படிங்கிறார். அப்போ ஜீவன்கிறது என்ன, அது ஒரு உயர்தரமான வாழ்க்கைக்கான ஒரு சொல். இட்ஸ் காட்ஸ் லைஃப், இட்ஸ் அ ஜோயே லைஃப். அவர் சொல்றார் பாருங்க, the thief comes only in order to steal and kill and destroy. அதுக்காக தான் திருடன் வர்றான், கொல்றது அழிக்கிறது தான் அவன் வேலை. ஆனால் I came that they may have and enjoy life. எல்லாம் சொல்லுங்க, enjoy life. என்ன பாருங்களேன், இயேசு எதுக்கு வந்தாராம், வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணுங்கிறதுக்காக வந்தாராம், உங்களை என்ஜாய் பண்ண வைக்கிறதுக்காக வந்தாராம். என்ன பாரு, நம்மளுக்கு சின்ன ஒரு சந்தோஷத்தை கூட அனுப்பி விட மாட்டேங்காங்க, உலகத்துக்குள்ளே போகிற அப்படின்ட்டு தாங்க. அவர் வந்ததே எதுக்காக தான், என்ஜாய் லைஃப் அண்ட் ஹேவ் இட் in abundance to the full till it overflow life. பரிபூரண படவும் வந்தேன். அதாவது ஜீவன் உண்டாயிருக்கு. ஏதோ சில சொல்லுவாங்களா, எப்படி இருக்கீங்க, ஏதோ இருக்குங்க, அப்படின்னா ஜீவன் தான் இருக்கு. ஆனால் எந்த ஜீவன் இல்லை, பரிபூர்ணமா இல்லை, ஏதோ போயிட்டு இருக்குங்க. அண்ணா உயிரோடு இருக்கேன், அந்த மாதிரி ஜீவன் இல்லை, இது பரிபூர்ணம். அதுவும் பரிபூர்ணம்னாலே தமிழ் அற்புதமான வார்த்தை தான் பரிபூர்ணங்கிறது. ஆனால் ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்குது, ஓவர்ஃப்ளோ. எல்லாம் சொல்லுங்க, ஓவர்ஃப்ளோ. அப்படின்னா என்னன்னா, சங்கீதம் 23 சொல்லியிருக்கிற மாதிரி என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென். ஜனவரி மாதம் வந்துடுச்சு, எல்லாம் பொங்கப்பானெல்லாம் இதாகி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்க போகிறோம். என் பாத்திரம் நிரம்பி, பயங்க வேத வசனம் முழுவதும் பாருங்களேன், எங்கேயாவது பஞ்சத்தை பற்றி பேசுதா, எங்கேயாவது பற்றாக்குறையை பற்றி பேசுதா, எங்கேயாவது இல்லாமையை பற்றி பேசுதா, ஒன்றுமே சொல்லல. அது ஃபுல்லாக என்ன பேசுறது, இதுதான் பேசுது.
அதனால தான் சொல்கிறாரு, என் மகனே என் வார்த்தையை கவனிடா. நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காத, கண்ட பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறதெல்லாம் அவன் மண்டைக்குள்ளே வைக்காத. மெடிடேட் ஆன் மை வேர்ட், லிசன் மை வேர்ட், பே அட்டென்ஷன் டு மை வேர்ட். என் வார்த்தைக்கு கவனத்தை கொடு, அதை தியானி, அதை சிந்தி, அதை பேசு. அப்புறம் பாரு, அது உன் வாழ்க்கையில் நடக்கிறத நீ பார்க்க ஆரம்பிப்ப அப்படிங்கிறாரு. ஆமென். அப்புறம் எவ்வளோ முக்கியம் பாருங்கள். லைஃப், ஓவர்ஃப்ளோ லைஃப், எல்லாத்துலேயும் வாழ்ந்திருக்கிறதை குறித்து திரும்ப திரும்ப வேதவசனம் சொல்லுகிறதுங்க. 3 யோவான் 2 மறுபடி போடுங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். பாருங்கள், இன்றைக்கி எதை ரொம்ப கிளியர் பண்ண விரும்புகிறேன்னா, எல்லாத்துலேயும் வாழ்ந்திருக்கிறதை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது. நாட் ஒன் ஏரியா, எவ்ரி ஏரியா. எத்தனை பாத்திரம் வச்சாங்களோ அத்தனை பாத்திரம் என்ன பண்ணுச்சு? நிரம்பிச்சு. உங்கள் சரீரம் இந்த வருஷம் வியாதிப்படாத ஒரு சரீரமாக, ஆரோக்கியமான சரீரமாக இருக்கணும். ஆமென். ஆரோக்கியமாக இருக்கணும். நான் சொல்லுங்கள், ஆரோக்கியம் என்னுடையதாக இருக்கு. வியாதியே வரக்கூடாது. அது எப்படி வரலாம்? ஏன்னா விருந்தாளியே அப்பப்போ வந்துட்டு போகிறதுக்கு வரவே கூடாது. அதுக்கு நான் அனுமதி மறுக்கிறேன். அப்போ சுகமான ஒரு சரீரம் போடு நீங்கள் வாழணும். அது கர்த்தர் விரும்புகிறார். Beloved, I pray that. பாருங்க, அப்போ கண்டிப்பாக இதை ஜெபம் பண்ண முடியும். கண்டிப்பாக இதை ஜெபம் பண்ண முடியும். நீங்கள் எனக்காகவும் ஜெபம் பண்ணலாம், நான் உங்களுக்காகவும் ஜெபம் பண்ணலாம். என்ன ஜெபம் பண்ணலாம்? சில ஜெபம் பண்ணும்போதே அவ்வளோ தாராளமான ஜெபங்கள் வர்றது இல்லை சிலருக்கு. நல்லா சொல்ல வேண்டியதானே, சந்தோஷப்படுற மாதிரி. அதுவும் குறைச்சே சொல்கிறது அப்படி இல்லை, நிறைவாக சொல்லலாம். பாருங்களேன், Beloved, எனக்கு பிரியமானவர்களே, I pray that. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். என்ன ஜெபம் பண்ணுறேன்? I pray that in every way you may succeed and prosper. எல்லாம் சொல்லுங்கள், every way you may succeed and prosper. அதாவது எல்லா விதத்துலேயும் நீங்கள் வெற்றியாகவும் இருக்கணும், செழிப்பாகவும் இருக்கணும். ஆமாங்க, அப்படி தானே இருக்குது. இது வேறு ஏதாவது எடுத்தால் படிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ சாயங்காலம் உட்காந்து ஏதாவது தன்னம்பிக்கை புத்தகம் எதுவும் வாசித்துட்டு இருக்கிறேன் நான் உட்காந்து. ஏதாவது செல்ஃப் மோட்டிவேஷன் புக்ஸ் இல்லைங்க, இட்ஸ் காட்ஸ் வேர்ட். சார் சொல்லுவாங்க, நீங்கள் நல்ல பாசிட்டிவாகவே பேசுகிறீங்க பிரதர் அப்படிங்காங்க. ஏங்க, இங்கே ஃபுல்லாக பாசிட்டிவாக தான் இருக்குது. நீங்கள் உங்கள் கண்ணில் அது படாததுக்கு நான் என்ன பண்ணுறது? இப்போ எத்தனை வசனம் காட்டினா பாருங்களேன். இது அப்படியே கேட்டு அப்படியே ஓட விட்டிங்கன்னா அப்புறம் அது வாழ்க்கையில் ஓட ஆரம்பிச்சிடும். மனசுலேயும் எண்ணத்துலேயும் வார்த்தையிலையும் ஓட விடுங்கிட்டிங்கன்னா கொஞ்ச நாளில் என்ன ஆகும்? அது வாழ்க்கையிலையும் நிஜமாக ஓட ஆரம்பிக்கும். கண்டிப்பாக ஓடும். என்ன சொல்கிறார் பாருங்க, ஐ ப்ரே தட். இந்த காயுன்னு ஒரு ஆள் இருக்கான் பாருங்க, காயுன்னு ஒரு காய். அவன் பார்த்தீங்கன்னா அந்த காய் இருக்கானே, அவன் எல்லாத்துலேயும் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, ப்ரேயர் லைஃப் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கான். ஆனால் ஃபைனான்ஷியலி நல்லாவே இல்லை. அதனால தான் இவன் ஒரு லெட்டர் எழுதுகிறான், யோவான். இப்போ ஆத்துமாலாம் நல்லா இருக்குது, அந்த மாவுக்கு ஒரு குறைச்சையும் கிடையாது, அந்த மாவு நிறையவே இருக்குது. ஆனால் இந்த மாவு வாங்க முடிய மாட்டேங்குது. அதனால் ஆத்மா வாழ்கிறது மாதிரி நீ எல்லாத்துலேயும் எப்படி இருக்கணும்? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ உள்ள மட்டும் நல்லா இருந்தால் போதாது, வெளியிலையும் நல்லா இருக்கணுங்கிறார். விளங்குச்சா? இந்த காயுங்கிற ஆளுக்கு இவர் என்ன சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நீ நல்ல ஜப வீரன், நல்லா எல்லாம் கரெக்டு, சூப்பர், நல்லா இதாக இருக்க, ஆவியில் எப்படி இருக்க? நல்லாவே இருக்க. ஆனால் உள்ளே நல்லா இருந்தால் மட்டும் போதாது, எப்படி இருக்கணும்? வெளியிலையும் நல்லா இருக்கணும். நம்ம ஆள்கள் பாருங்களேன், நம்ம உள்ள நல்லா இருக்கணும், வெளியில் பாருங்கள் எனக்கு நல்ல ஜெபிப்பார் அப்படிம்பாங்க. ஆளை பார்த்தா பரிதாபமாக இருக்கும். என்னடா ஜெபம் பண்ணுற நம்பிக்கையே நமக்கு போயிடும். நல்லா ஜெபிக்கிற நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எப்போமா தான் ஜெபிக்கிறோம், அப்புறம் என்னத்துக்கு ஆகிறது? நல்ல பைபிள் பேசி பாருங்க, கர்த்தருக்காக நல்ல ஊழியம் செய்வாருங்கன்னு பார்த்தா ஒரு மாதிரி வத்தலும் சொத்தலுமா இருப்பார். இப்போ நல்லா பண்ணுறவங்களே எப்படி இருக்காங்கன்னா, நம்ம ஊழியம் பண்ணுற நீங்களே எப்படின்னா அப்பப்போ ஊழியமும் கொஞ்சம் அட்டூழியமும் பண்ணுற நாங்கள்
அப்படின்னு நமக்கு குழப்பம் வருமா வராதா? நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்போ இதெல்லாம் என்னென்னா இவங்க உள்ளன்ட்டு இவங்க என்னென்னா வெளியில் நல்லாவே இல்லை. சிலர் உள்ள மட்டும்தான் அப்படி இருக்கணும், வெளியில் இதே இல்லை அப்படின்றதாங்க. வேத வசனம் அப்படி பேசலை பாருங்களேன். இயேசு எதுக்காக வந்தாராம்? உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவீர்கள். எல்லாம் சொல்லுங்கள், உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவீர்கள். சும்மா இவங்க மிதமிஞ்சிய ஒரு ஆவிக்குரியவங்களை ஆயிடுறது. நம்ம உள்ளுக்குள்ளே இருந்தால் போதும் பிரதர், வெளியில் ஒன்றுமே தேவையில்லை அப்படின்ட்டு. வெளியில் தெரியலன்னா ஒருத்தரும் நம்பவே மாட்டான். உள்ளே மட்டும் இருக்குது, உள்ளே மட்டும் ஏசு என் உள்ளே இருக்கிறார் அப்படின்னா அவன் எட்டி பார்ப்பான், தெரியவே மாட்டுக்கார அப்படின்ட்டு. இதுக்கு மேலே எட்டி பார்த்தா நான் விழுந்துட மாட்டேனா அப்படிங்கிற மாதிரியே எட்டி பார்க்க சொல்கிறது. அங்கே பாருங்கள், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்பட்டவன் எப்படி இருப்பான்? உள்ள மட்டும் நல்லா இருப்பானா இல்லை வெளியிலையும் நல்லா இருப்பானா? அவன் உள்ளும் புறம்பும், எல்லாம் சொல்லுங்க, புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஆமென். இது சும்மா ஏதோ உள்ள மட்டும். சில பேர் ரட்சிக்கப்பட்டோம் பாருங்க, அப்போ ஏன் வெளியில் எப்படி இருக்கீங்க? அது ரட்சிப்புங்கிறது உள்ள பிரதர், உள்ள அப்படிம்பாங்க. உள்ளன்னா வேலைக்கு ஆகாதுங்க, உள்ளே வெளியே ரெண்டுமே என்ன பண்ணணும், நடக்கணும். இன்சைட் அவுட். சும்மா வெறும் இன்சைடுன்னு சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. இன்சைட் அவுட், உள்ளேயும் வெளியிலையும் தான் என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு. உள்ளேயும் நடக்கணும், அது வெளியிலையும் நடக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் வந்தேன் அப்படிங்கிறார். அப்படி தான் ரட்சிப்பை இயேசு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். நான் தான் வாசல், என் வழியாக ஒருத்தன் வந்தால் என்ன பண்ணுவான், ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்படுறவன் எப்படி இருப்பான்? உள்ள மட்டும் நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்ல, அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இன்சைட் அவுட். சும்மா ஏதோ உள்ளுக்குள்ளே மட்டும் நடக்கும், வெளியில் ஒன்றுமே இருக்காது அப்படிங்கிறத பற்றி சொல்ல. இவன் அப்படி நினச்சிட்டான்னு என்னமோ தெரில. இந்த காயு யோவான் சொல்கிறாரு, அப்படி இல்லைப்பா, எனக்கு கடவுளுடைய மனசு தெரியும். இயேசு கிறிஸ்துவை நான் பார்த்துருக்கேன், அவர் கூடவே நான் வாழ்ந்துருக்கிறேன். அவர் ஒரு வியாதியையும் விட்டு வச்சதே கிடையாது, சுகமாக்கியிருக்கிறாரு. ஒரு குறைவில் இருந்த போதும் அந்த குறையை அவர் ஏற்றுக்கிட்டதே கிடையாது, அவர் நிறைவாக மாற்றிருக்கிறாரு. அவர் மனசில் நீ ஒன்றில் நல்லா இருந்து இன்னொன்றில் கெட்டு போகணுன்னு அவர் என்ன பண்ணல, நினைக்கவே இல்லை. அவர் மனசில் என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியும். அதை உனக்காக இன்றைக்கி ஜெபம் பண்ண போகிறேன். ஐ ப்ரே தட் இன் எவ்ரி வே யூ மே சக்சீட் அண்ட் ப்ராஸ்பர் அண்ட் பி இன் குட் ஹெல்த். ஆமென். பாருங்களேன், ஆவியில் நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வியாதியில் இருப்பாங்க. ஒன்றும் வியாதி, அடுத்தால ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், ரிலேஷனல் ப்ராப்ளம், இந்த மூணுமே இருக்கும். ஆனால் கடவுள் ஆண் சொல்கிறாரு அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறது கடவுளுடைய விருப்பம் கிடையாது. ஐ ப்ரே தட், நான் உனக்காக ஜெபம் போடுறேன், இன்றைக்கி உனக்கு ஒரு ஜெபம் அப்படிங்கிறாரு. இன்னும் சில டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னா ஐ ப்ரே அப்படிங்கிறது எப்படி வருதுன்னா ஐ விஷ் அப்படின்னு வருது. நான் உன்னை வாழ்த்துறேன் அப்படிங்கிறார். சூப்பர். கேஜேவியில் எப்படி இருக்கு பாருங்க. Beloved, I wish above all things that thou may prosper and be in health even as soul prospereth. I wish அப்படிங்கிறார். எல்லாம் சொல்லுங்க, I wish. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், நான் உங்களை வாழ்த்துறேன், நீங்கள் எல்லாத்துலேயும் வாழ்ந்து சுகமாக இருப்பீர்களா. ஆமென். I wish and I pray. என் வாழ்த்துதலும் எனது ஜெபங்களும் உங்களை குறித்து என்னவாக இருக்க போகிறது என்றால், நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பீர்கள். ஆமென். நான் ஒரு இது பாருங்க, இதிலே பாருங்க, எல்லா ஏரியாவையும் அவர் கவர் பண்ணுறதை நீங்கள் பார்க்க முடியுது. ஆத்துமா வருதா வரலையா? என்னங்க, ஆத்துமா இருக்கா? ஆத்துமா வாழ்கிறது போல். ஆத்துமான்னு என்ன? இன்னர் லைஃப், தாட் லைஃப், ஸ்பிரிச்சுவல் லைஃப், அது நல்லா இருக்கணும். அப்புறம் சொல்கிறார் பாருங்க, Beloved, I pray that in every way you may succeed and prosper and be in good health. எல்லாம் சொல்லுங்க, குட் ஹெல்த். அப்போ சோலில் நல்லா இருக்கணும், சரீரத்தில் நல்லா இருக்கணும். ஜஸ்ட் ஆஸ் ஐ நோ யுவர் சோல் prosper spiritually. அதிலே பாருங்க, physically and spiritually ரெண்டுலையுமே நல்லா இருக்கணும். ஆவிலையும் நல்லா இருக்கணும், ஆஸ்திலையும்
நல்லா இருக்கணும். ஆமென். மனம் உள்ளேயும் நல்லா இருக்கணும், வெளியிலையும் நல்லா இருக்கணும், எல்லாத்துலேயும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும். அதான் கடவுளுடைய விருப்பம். பாருங்க, ஆண்டோடைய வார்த்தையில் இப்படி படிக்கிறோம், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இந்த வசனத்தை பாருங்க, இந்த வசனத்தில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்க. முதல்ல ஒரு டிவைன் கைட்னஸ். கர்த்தர் ஒன்று என்ன பண்ணுவார்? நித்தமும் நடத்துவார். ஆமென். ஸோ ஒரு டிவைன் கைட்னஸ்க்குள்ள தேவனால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ள ஒரு மனுஷன் வாழும் பொழுது அந்த வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும். அப்படின்னா என்ன? வெளியில் ஒரு பெரிய வறட்சி இருக்கலாம், அதுவும் மகா வறட்சி, சாதாரணமான ஒரு ட்ரைனஸில் வெறும் பஞ்சம் இல்லை, கொடிய பஞ்சங்கள்ங்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி கொடிய பஞ்சங்கள் மாதிரி இருந்தாலும் மகா வறட்சியான காலங்கள் இருந்தாலும் நீ எப்படி இருப்பேங்கிறார் பாருங்க. அப்போனா என்ன அர்த்தம்னா, கர்த்தருடைய நடத்தலில் வாழ்கிற வாழ்க்கைங்கிறது ஒரு சூப்பர் நேச்சுரல் லைஃப் ஸ்டைல். அது இந்த உலகத்தில் இருக்கிற இயற்கையான அந்த ஏற்ற இறக்கங்கள் சூழல்கள் இதனோடு இணைத்த ஒன்று அல்ல, இதை மீறி வாழுகிற ஒரு வாழ்க்கை. இதை நம்புங்க. இந்த சூழலும் இந்த காலமும் இப்படி தான் இருக்குது, அப்போ நம்மளும் அப்படி தான் இருப்போம் அப்படிங்கிறது சொல்லலை பாருங்களேன். என்ன சொல்கிறாரு? மகா வறட்சியான காலத்திலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஐசாயா 58:11 என்னெல்லாம் இருக்கு பாருங்க. கர்த்தர் நித்தமும் நடத்துகிறாரு. அந்த நடத்தலுக்கு கீழே ஒரு மனுஷன் வாழும் பொழுது ஒரு சூப்பர் நேச்சுரல் லைஃப் ஸ்டைல்ஸ்குள்ளே அவன் போடுறான். மகா வறட்சியான காலங்களிலும் இந்த உலகம் வறட்சின்னு சொல்லும் பொழுது கடவுள் சொல்கிறாரு புரட்சி, ஆமென், எழுச்சி அப்படிங்கிறாரு. வறட்சி உனக்கு கிடையாது. அப்போ எப்படி இருப்ப நீ? உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. அப்போனா உனக்குள்ள நீ நல்லா இருப்ப, உன் ஆத்துமா நல்லா இருக்கும். அப்புறம் சொல்கிறாரு உன் எலும்புகளை நினம் உள்ளதாக்குவார். ஆமென். ஆமாம், நோ மோர் போன் ப்ராப்ளம். ஒரு எலும்பு பிரச்சனை உனக்கு கிடையாதுன்னா என்ன? உன் சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும். ஆமென். உன் சரீரம் எப்படி இருக்கும்? ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அண்ட் ஹீ கிவ்ஸ் ஸ்ட்ரென்த் டு யுவர் போன்ஸ். அப்போ சரீரத்தின் ஆரோக்கியத்தை பற்றி அதில் இருக்குதா? இருக்குது. ஆத்மாவும் நல்லா இருக்கும், சரீரமும் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். அப்புறம் சொல்கிறாரு நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். அப்போ பாருங்கள் எப்படி சொல்லிட்டார் பாருங்க. ஃபைனான்ஷியல் ப்ராஸ்பெரிட்டி, நீனே ஒரு ஊற்றா இருப்ப. அப்போ எல்லாமே இருக்குது பாருங்களேன். ஆவியில் இருக்குது, சரீரத்தில் இருக்குது, வேற எதில் இருக்குது? பொருளாதாரத்தில் இருக்குது. எல்லாத்துலேயும் நீ எப்படி இருப்ப? நல்லா இருப்ப. அப்போது இது வேதவசனம் சொல்கிற ஒரு அற்புதமான ஒரு காரியம். பைபிள் எங்கேயுமே இந்த அறகுறை ஆசீர்வாதத்தை பற்றி பேசலை. இதான் சொல்லுங்கள், ஃபுல்னஸ். அறகுறையை பற்றிலாம் பேசலை, ஃபுல்னஸ் தான். என்னைக்கு தேவனிடத்தில் நீங்கள் வர்றீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு முழுமை சொந்தமாக இருக்கிறது. எல்லாத்துலேயும் உங்கள் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. ஆமென். அதனால தான் சங்கீதம் 128 ஒரு பேட்டர்ன் மாதிரி சொல்லியிருக்கு. ஒரு நாள் அதை பற்றி பேசியிருக்கிறேன் நான். சங்கீதம் 128 அப்படியே எடுத்து பேசியிருக்கிறேன். ஒரு பேட்டர்ன் மாதிரி. கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிச்சா கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். இவ்விதமாய் அப்படின்னு ஒரு இதே என்ன பண்ணுறாரு? கொடுக்குறாரு பாருங்க. அதில் பாருங்களேன் என்னெல்லாம் வருது பாருங்கள். ஆசீர்வாத பட்டியல், சாப பட்டியல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஆசீர்வாத பட்டியல் படிக்க வேண்டாம். இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். எப்படி இருக்கிறான் பாருங்க. கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். May the Lord bless you from Zion. நாங்கள்லாம் முதல்ல சிலோனில் இருந்து ஆசீர்வதிப்பார்னு படித்தோம் அந்த வசனங்கள்லாம். கர்த்தர் சிலோனில் இருக்கிறார் போல, சியோனே வராது. சிலோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்ட்டு. கர்த்தர் சிலோனில் இருந்து ஆசீர்வதிப்பாரா? Holy, his holy mountain, and may you see the prosperity of Jerusalem all the days of your
லைஃப். பா, எருசலேமில் இருக்கிற செழிப்பு அப்படின்னா என்னன்னா, தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செழிப்பு இருக்கோ அதை நீ வாழ்நாளெல்லாம் பார்ப்ப அப்படிங்கிறார். ஆமென். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். And may you see the prosperity of Jerusalem all the days of your life. எல்லாம் சொல்லுங்க, all the days of your life. எல்லா நாளும் எருசலேமின் வாழ்வை நீ காண்பாய். ஆமென். பாருங்க, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். அவன் பிள்ளைகளுடைய வாழ்வை பார்க்குறான். அவன் ஒரு பெரிய ஒரு தேசத்தின் சமாதானத்தை அவன் பார்க்கிறான். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். ஆமென். அவனுடைய ரிலேஷன்ஷிப் ஆசீர்வதிக்கப்படுகிறது. உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். பா, என்ன வார்த்தை பாருங்க. எதையுமே விட்டு வைக்கல. எல்லாம் சொல்லுங்க, அறகுறையே கிடையாது. தேவனிடத்தில் முழுமை மட்டும்தான் இருக்கு. ஆமென். அவர் ஒருத்தனை கூப்பிட்டாருன்னா அவனை அறகுறையாக வைக்கவே மாட்டார். முழுசாக அவனுக்கு எல்லாத்தையுமே கொடுப்பார். ஆமென். முழுசாக தான் கொடுப்பாருங்க. அவர்கிட்ட இந்த கொஞ்சம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொடுக்குற பழக்கம் கிடையவே கிடையாது. ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அவனுக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் இருக்கும், அவனுக்கு ஒரு நல்ல தொழில் இருக்கும். ஆமென். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆமென். What a word, my friend. இது எல்லாமே ஆண்டவர் ஒரு பிளெஸிங்ஸாக சொல்லியிருக்கிறார். ஆமென். அப்போ நான் என்ன பேசிகிட்டு இருக்கிறோம், என்ன படிச்சுட்டு இருக்கிறோம்? எல்லாவற்றிலும் வாழ்வு. எல்லா ஏரியாலையும் வாழ்வை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, பேசியிருக்கிறார். பாருங்க, 12 வருஷம் வியாதியாக இருக்கிற ஒரு பெண்மணி இயேசுவினுடைய வஸ்திரத்தை தொட்டு சுகமடைகிறா. யார் என்ன தொட்டதுன்னு கேட்குறா. அப்புறம் சொல்கிறா, நான் தான் உங்களை தொட்டது அப்படின்ட்டு. இப்போ இயேசு சொல்கிறாரு அந்த பெண்ணை பார்த்து, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு, சமாதானத்தோட போ. உன் வேதனை நீங்கி சுகமாயிரு, சமாதானத்தோடு போ. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவளுக்கு நோய் மட்டும்தான் இது. இப்போ இயேசுவை தொட்டா என்ன ஆயிட்டா, சுகமாயிட்டா. கரெக்டா? ஆனால் இயேசு இன்னொரு வார்த்தையும் சொல்கிறார். வெறும் சரீரத்தின் சுகத்தை மட்டும் கொடுத்து சுகம் வந்துச்சாமா போய்ட்டு வாமா அப்படின்னு சொல்லலை. அவர் இன்னொன்று சொல்கிறாரு பாருங்க. அவர் அவளை பார்த்து, மகளே, டிவைன் ரிலேஷன்ஷிப். ஆமென். மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். பாருங்க, சமாதானத்தோடு போ அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லை, அது என்ன அர்த்தமாங்க பாருங்க. Then he said to her, daughter, your faith, your personal trust and confidence in me has restored you to health. அதுதான் உனக்கு என்ன பண்ணுச்சு, சுகத்தை மீண்டும் உனக்கு தந்தது. Go in peace and be permanently healed from your suffering. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு மட்டும் சுகமாக இருந்தங்க மாதிரி இல்லை, என்னைக்குமே சுகமாயிரு அப்படின்ட்டு. எல்லாம் சொல்லுங்க, சுகமாயிரு. ஏசு இன்னைக்கு வாயை திறந்து உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறதா இருந்தால், இத்தனை வருஷம் பிரச்சனைங்க, 12 வருஷங்க, சிலருக்கு 14 வருஷங்க, சிலருக்கு 5 வருஷங்க, எத்தனை வருஷமாக இருந்தாலும் உங்களை பார்த்து அவர் ஒன்று சொல்கிறாரு, சுகமாயிரு. ஆமென். சுகமாயிரு. அப்போ இதில் சமாதானத்தோடு போய் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்களேன். இந்த சமாதானம் அப்படிங்கிறது இப்போ நம்ம சொன்ன எல்லா வார்த்தையும் சேர்த்த வார்த்தை தான் சமாதானம். ஷாலோம் அப்படிங்கிற வார்த்தை ஜெருசலேம் அந்த வார்த்தையிலேருந்து தான் அது வருது. ஜெருசலேம் அதில் தான் ஷலோம் அப்படிங்கிற வார்த்தை வருது. நம்ம வணக்கம் சொல்கிறோம், வாழ்த்துறோம் ஒவ்வொருத்தரை மாதிரி. இப்போ நீங்கள் அங்கே போனீங்கன்னா அவங்க சொல்கிற வாழ்த்துல என்ன, ஷலோம் ஷலோம். இஸ்லாமிய சகோதரர்கள் கூட இதை இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக யூஸ் பண்ணுறாங்க பாருங்களேன். ஷலோம், அழைக்கும் ஷலோம்.
சலாம் அலைக்கும் அப்படிங்கிறாங்க. அதான் சலாம்னா நம்ம சலாம்னே நினச்சிட்டோம். ஷாலோம்ங்கிறத அவங்க என்ன சொல்கிறாங்க? சாந்தி நிலவுவதாகன்னு அர்த்தங்க. பதிலுக்கு உமக்கும் சாந்தி நிலவுவதாக. அப்போது அன்னைக்கு யூதர்கள் தொடர்ந்து எப்படி வாழ்த்துறாங்கன்னா, உனக்கு சாந்தி உண்டாகட்டும்ங்கிறாங்க. ஆமென். அவங்க யாரையாவது பார்த்தாலே அவங்களுக்கு முதல்ல என்ன தான் சொல்கிறாங்க? ஷாலோம், ஷாலோம். வாழ்த்துதல் என்ன பண்ணுறாங்க? சொல்கிறாங்க. ஆக்சுவலி இவன் நல்லா இருக்கிறதுக்கு காரணமே என்னென்னா, எப்போ பார்த்தாலும் வாழ்த்துறது தான். இவன் ஏன் நல்லா இல்லாமல் இருக்குன்னா, எப்போ பார்த்தாலும் வீழ்த்துறது தான். இவன் யாரை பார்த்தாலும் வீழ்த்துறதுக்கு என்ன உண்டோ அதை பேசிக்கிட்டே இருக்கிறான். அவங்க எப்போல்லாம் சந்திக்கிறாங்களோ அப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க? வாழ்த்துக்கிறாங்க. ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க? வாழ்த்துறாங்க. அதனால தான் மரியாள் எலிசபெத்தை வாழ்த்துறா, எலிசபெத் மரியாள் என்ன பண்ணுறாங்க? வாழ்த்துறாங்க. போவாஸ் ரூத்தை வாழ்த்துறான், ரூத்து போவாஸை வாழ்த்துறாங்க. பைபிளில் நீங்கள் பாருங்கள், 2 பேர் சந்திக்கிறாங்கன்னா அந்த சந்திப்பில் என்ன நடக்குது? ஒரு விஷ், ஒரு வாழ்த்துதல் அங்கே என்ன பண்ண ஆரம்பிக்குது? வர ஆரம்பிக்குது பாருங்களேன். அப்போது இந்த ஷலோம் அப்படின்னு ஒரு விஷ், ஒரு வாழ்த்துதலை அவங்க எப்போதுமே சொல்கிறாங்க. இந்த ஷலோம் அப்படிங்கிறத பல்வேறு விதமாக அதுக்கு அர்த்தம் கொடுக்குறாங்க. இந்த ஷாலோம் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு 3 முக்கியமான அர்த்தம். நத்திங் புரோக்கன், நத்திங் புரோக்கன், நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் லேக்கி. ஷாலோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நத்திங் புரோக்கன், என் வாழ்க்கையில் உடைந்த நிலையில் எதுவும் இல்லை. ஆமாம், நத்திங் புரோக்கன், நத்திங் மிஸ்ஸிங், இல்லைங்கிறதே இல்லைங்க. நத்திங் லேக்கி, ஒரு குறைவும் எனக்கு இல்லைங்க. ஒன்று தான் திருப்பி போட்டு தோசையை வேக வைக்கிற மாதிரி இவங்க அதை எப்படியோ என்ன பண்ணுறாங்க? சொல்கிறாங்க. நத்திங் புரோக்கன், நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் லேக்கி. ஒன்றுமே எனக்கு குறைவுப்படாது, ஒன்றுமே உடைந்திருக்காது, ஒன்றுமே இல்லைங்கிற இது எனக்கு இருக்காது. ஷலோம். அப்போ இயேசு இந்த பெண்ணை பார்த்து ஷலோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சும்மா ஏதோ ஷாலோம்னா ஏதோ மனசில் கொஞ்சம் நேரம் அப்படி கிடையாது. இட்ஸ் வெல் பீயிங் இன் எவ்ரி ஏரியா. எல்லாத்துலேயும் நல்லா இருக்கிறத பற்றி என்ன பண்ணுறாரு? சொல்கிறாரு. ஆமென். அப்போ இதை தான் வேதாகமம் முழுவதும் நம்ம கவனிக்கிறோம். ஷாலோம், ஷாலோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஷாலோம். ஆமென், ஷாலோம். இந்த வருஷம் நத்திங் மிஸ்ஸிங். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நத்திங் புரோக்கன், நத்திங் லேக்கி. இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் எந்த குறைவும் இருக்காது. இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் உடைஞ்சிருக்காது. இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் குறைவுபட்டு இருக்காது. ஷலோம். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ. அப்படின்னா என்ன? சமாதானத்தோடு போனா ஷாலோம் உன் மேலே நிலவுவதாக, சமாதானம் உனக்கு உண்டாவதாக, உன் வாழ்க்கையில் எல்லாம் இருப்பதாக. கே ப்ரோ ஷாட்டா லா பிரா காத்தாரா. கடவுளுடைய மனசு பாருங்களேன். ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது. அப்படி தான் ஏன் ஆண்டவன் வச்சுருக்கான்? இதெல்லாம் மனிதனுடைய சிந்தனை பாருங்களேன். ஆனால் கடவுளுடைய வார்த்தை அப்படி கிடையாது. கடவுள் வார்த்தை சொல்லுது, Beloved, I pray that you may prosper in every area of your life. பாருங்க, Beloved, I pray that in every way you may succeed and prosper and be in good health. Amen. நீ உன் உடம்புலையும் நல்லா இருந்துக்கோ, உன் மனசுலையும் நல்லா இருந்துக்கோ, உன் பொருளாதாரத்துலையும் நல்லா இருந்துக்கோ, எல்லாத்துலேயும் நீ எப்படி இரு? நல்லா இரு. அது உனக்கு வரும்படி ஐ விஷ் அண்ட் ஐ ப்ரே. எல்லாம் சொல்லுங்க, ஐ விஷ், ஐ ப்ரே. இந்த வருஷம் உங்களுக்காக நான் இதை விரும்புகிறேன். இந்த வருஷம் உங்களுக்காக நான் இதை ஜெபிக்கிறேன். என்ன? நீங்கள் எல்லாத்துலேயும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும். ஆமென். எல்லாத்துலேயும் நீ நல்லா இரு, எல்லாத்துலேயும் நீ சுகமாக இரு. இப்போ ஒரு ஏரியாவில் நல்லா இருந்து ஒரு ஏரியாவில் நல்லா இல்லாமல் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ முழுமை, எல்லாம் சொல்லுங்கள், முழுமை, நிரம்பி வழிதல், ஷாலோம். இதுதான் உங்கள் பைபிளில் இருக்குங்க. இதுதான் தேவனுடைய வார்த்தையில் இருக்குது. உன் வேலை செய்கிறியா, அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கட்டும், உன் பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். ஆமென். ஆமாம், அதுவும் பாருங்கள், உன் வீட்டோரங்களில்ங்கிறார். உனக்கு மனைவி மட்டும் இருக்குன்னு சொல்ல, உன் வாடகை வீட்டோரங்களில் அப்படிலாம் சொல்ல. உன் வீட்டோரங்கள்லாம் அர்த்தம்னா சேர்த்து வருது, வீடும் வருது, அப்படிதானே இருக்கு. உன் மனைவி, உன் வீடு. ஆமென்.
உன் மனைவிங்கிறது மட்டும் சொல்லாமல் உன் வீட்டோரங்களில். அப்படின்னா என்ன, உனக்கு சொந்தமாக மனைவி மட்டும் இருக்காதுங்க, சொந்தமாக வீடும் இருக்குங்க. அதானே அர்த்தம். எல்லாமே அட்டாச்சாக தான் வருது. அப்போ ஒரு வீடு உனக்கு இருக்கும், மனைவி உனக்கு இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க. அதுவும் உன் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளை போல அவங்க இருப்பாங்க. ஆமே, கண்டிப்பாக கடவுளுடைய வாக்கு அது, கடவுளுடைய வார்த்தை அது. ஆமேன். உனக்கு நல்ல பிஸ்னஸ் மட்டும் இருக்குன்னு சொல்லலை, உனக்கு பிள்ளைகள் இருப்பாங்க. பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க, அந்த பிள்ளைகளுக்கு சோத்துக்கு தான் வழியே இல்லை, அப்படி இருக்காது. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆமேன். நல்லவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அவன் வைத்து விட்டு போகிறான் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆமேன். கடவுளுடைய வார்த்தை பூரா அதுதாங்க. வாட் அ பிளஸட் வேர்ட். உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் நீ செய்வ. கடவுள் பாருங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வார்த்தை உள்ள வரும் பொழுது இதுதான் நடக்கும். இதுக்கு விரோதமாக ஒரு மந்திரமும் இல்லை, ஒரு குறி சொல்லுதலும் இல்லை, ஒரு இயற்கையும் கிடையாது, ஒரு மனுஷனும் கிடையாது, ஒரு ராஜாவும் கிடையாது. ஏன்னா தேவனுடைய வார்த்தை தான் மேலான அதிகாரம் உள்ளதாக இருக்கிறது. ஆமென். இது பிடிக்கணும். இதை பிடிச்சிக்கிட்டா இதை வைத்து ஒவ்வொரு நாள் நீங்கள் ஜெயிப்பீங்க, ஒவ்வொரு நாள் நீங்கள் மேலே வருவீங்க. நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு. ஆமென். பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு 2-3 தலைமுறைக்கு வைக்கிற அளவுக்கு கடவுள் உங்களுக்கு கிருபையை பாராட்டுவார். ஆமென். தலைமுறைகளுக்கே இருக்குங்க. எப்படி ஒரு வாழ்க்கையை கடவுள் பேசுகிறாரு. அப்போ இப்படி இருக்க முடியும்னு வேதவசனம் என்ன பண்ணுது, சொல்லுது. எல்லாமே 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 உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார். உபாகமம் 8 வாசிக்கிறோம். அப்படி பிரவேசிக்கிற தேசம் எப்படி இருக்குது பாருங்க. கடவுளுடைய இதெல்லாம் ஏன் திருப்பி திருப்பி பேசுகிறோன்னா, தரித்திரத்தை திருப்பி திருப்பி பேசி தான் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அதனால தான் தேவனுடைய இந்த செழுமையை நல்வாழ்வை திருப்பி திருப்பி என்ன பண்ணிகிட்டே இருக்கிறோம், பேசிகிட்டே இருக்கிறோம். உபாகமம் 8 பாருங்க, 7 வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். எல்லாம் சொல்லுங்கள், நல்ல தேசத்தில். பாருங்கள், அவர் கூட்டு போகிறதே அப்படி தான் இருக்குது. அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். சும்மா ஏதோ பஞ்ச பிரதேசியான ஒரு ஊர் கூட்டு போல, எல்லாம் ஊர், ஆறும் ஊற்றுகளும் ஏரியும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளை செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். இப்போ பாருங்க, அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். எல்லாம் சொல்லுங்க, ஒன்றும் எனக்கு குறைவுபடாத வாழ்க்கை. ஆமென். ஏங்க ஏன் இப்படி சொல்லியிருக்காரு? ஆக்சுவலி நமக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தம்பி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணு, வாழு. வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறது இல்லை. சிலருக்கு சிலது கிடைக்கும், சிலருக்கு சிலது கிடைக்காது. எவ்வளோ குழப்பமாக இருக்குது பாருங்கள். கிடைக்கிறது கிடைக்கும், கிடைக்காம இருக்குது கிடைக்காம இருக்காது அப்படின்னு குழப்பமாகவே பேசிகிட்டு இருக்காங்க. ஏங்க எங்கேயாவது நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், தம்பி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துக்கோ, பல்ல கடிச்சிட்டு பரலோகம் வந்து சேரு, அங்கே வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கலான்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரான்னு காணுங்க. நான் அடுத்த வாரத்துலேருந்து அதே பிரசங்கம் பண்ணுறேன். நான் என்ன சொல்கிறாரு பாருங்க, ஒன்றும் உனக்கு குறைவுபடாதுமான தேசம். குறைவிலே வாழணும்னா எகிப்திலே விட்டுருக்க வேண்டியதானே. அதுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்து மோசையை அனுப்பி அவனை விடுதலையாக இது பண்ண வேண்டியதே இல்லைல்ல. அவனை விடுதலையே எதை நோக்கி இருக்குது? ஒரு நிறைவான வாழ்வை நோக்கி, ஒரு சம்பூர்ணமான வாழ்க்கையை நோக்கி. அதனால தான் விடுதலை, அதனால தான் ரட்சிப்பு. இந்த கஷ்டம், இந்த கண்ணீர், இந்த கவலை, இந்த நோய், இதிலே தான் வாழணும்னா எனக்கு இயேசும் தேவையில்லை, ரட்சிப்பும் தேவையில்லை. ஏற்கனவே அங்கே தானே இருக்கிறேன் நான். எதுக்கு இயேசு என் வாழ்க்கையில், எதுக்கு என் வாழ்க்கையில் ரட்சிப்பு, எதுக்கு நான் ஒரு சுவிசேஷத்தை கேட்குறேன்னா, அதிலிருந்து உன்னை விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்க இறங்கினேன். ஆமென். அதுக்கு தான் கடவுள் வராரு பாருங்க.
அப்போ எப்படி சொல்கிறாரு? அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். ஒன்றும் உனக்கு குறைப்படாது, எல்லாமே நிறைவாக இருக்குங்கிறது தான் கடவுளுடைய வார்த்தை. பாருங்க, வாசிக்கிறோம் பாருங்க. அது கல்லுகள் இரும்பாக இருக்கும், செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகளும் உள்ளதுமான தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்து இருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை சோஸ்தரிக்க கடவாய். உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி. எல்லாம் சொல்லுங்க, நல்ல வீடுகளை கட்டி. சும்மா ஏதோ ஒன்று கட்டுவோங்க, கால் நீட்டி படுத்தா போதாதா, அப்படிலாம் சொல்லலை. பாருங்களேன், நல்ல வீடுகளை. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நல்ல வீடுகளை. இந்த வருஷம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நல்ல வீடுகளை நீங்கள் கட்டுவீர்கள். ஆமென். ஏற்கனவே வீடு இருக்க, அங்கே வீடுனே போடலையே, வீடுகளைன்னுலாம் போட்டிருக்குது. ஹல்லேலூயா. வீடுகளை கட்டுவீர்கள். ஆமென். அப்படி தானே வருது. Have built a good house and lived in them. Good house. எல்லாம் சொல்லுங்க, நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போது உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி. அப்படின்னா என்ன? உங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே பெருகுங்கிறாரு. ஆமென். உன்னுடைய பிஸ்னஸ் மல்டிபிள் ஆகுங்கிறாரு. அது மட்டும் இல்லை, சொல்கிறாரு உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வர்த்திக்கும் போது அப்படிங்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என்கிட்ட இருக்கிற வெள்ளி பெருகும், பொண்ணு பெருகும், என் பிஸ்னஸ் பெருகும். ஆமென். இதே சொல்லுங்கங்க, எனக்கு பெருக்கம்தாங்க. நிறைய பேர் பாருங்கள், இங்கே பேசிட்டு அப்புறம் வெளியில் போய் நின்றுக்கிட்டு வேறு ஏதாவது பேசியிருக்கு. பார்த்தீங்களா பிரதர், அப்புறம் திருப்பி சண்டே வந்து இதே போய். அப்படி இல்லை, லைஃப் ஸ்டைலே இந்த டாக் தான் இருக்கணும். பெருகவே நான் பெருகுவேன், நான் குன்ற மாட்டேன், நான் குறுக மாட்டேன். ஹல்லேலூயா. தேவன் எனக்கு நல்ல தேசத்தை வைத்திருக்கிறார், தேவன் எனக்கு நல்ல வாழ்க்கையை வைத்திருக்கிறார், ஒன்றும் குறைவுபடாதமான தேசம். அப்போ இதுதான் திருப்பி திருப்பி இருக்குது. எங்கேயுமே வந்து ஒரு ஏரியாவில் தான் நல்லா இருக்க முடியுங்கிறதே வரல. இல்லை 50% இருக்கும், 50% இருக்காது அப்படிங்கிற மாதிரியே இல்லை. 100க்கு 100. எல்லாம் சொல்லுங்க, 100க்கு 100. ஆமென். எவ்ரி ஏரியா. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். I pray and I wish, I pray that in every way you may succeed and prosper and be in good health just as I know your soul prosper. எல்லாத்துலேயும். அப்போ இதுதான் ஜபமாகவும் இதுதான் வாழ்த்துதலாகவும் இருக்குது. அப்போ நான் என்ன எங்கே ஆரம்பித்தோம் ஞாபகம் இருக்கா? சரியான ஒரு பிரசங்கத்தை, சரியான ஒரு வார்த்தையை இந்த நாட்களில் நம்ம பேச வேண்டியது இருக்குது. அது என்னென்னா, மக்கள் பொதுவாக சந்திக்கக்கூடிய காரியங்கள் இவைகள் தான். என்ன பெரிய பிரச்சனைன்னு கேட்டால், ஒன்றும் ஃபைனான்ஷியலாக இருக்குது, இல்லை ஃபிசிக்கல் ஹெல்த் இஷ்யூஸாக இருக்குது, அடுத்தால பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் திங்ஸாக இருக்குது. இவ்வளோதான் தவிர வேறு ஒன்றும் பெருசாக கிடையாது. அப்போ இதை பற்றி வேத வசனம் என்ன சொல்லுதுங்கிறத கொஞ்சம் கவனிக்கணும். சிலர் இதை குறித்து என்ன கேட்டுட்டாங்கன்னா வேறு மாதிரி கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, அது சில நேரம் இருக்கும், சில நேரம் இருக்காது, நீங்கள் விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. கர்த்தர் சிலருக்கு கொடுப்பார், சிலருக்கு கொடுக்க மாட்டார் அப்படின்னே சொல்லிட்டாங்க. அப்படி கிடையாது, அப்படி சொல்லவே இல்லை. பாருங்களேன், அவர் சொல்கிறார், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக செய்வேன். எப்போ என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று இல்லவே இல்லை. நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமானது ஒன்றுமே இல்லை. நான் செய்ய முடியும், உனக்கு நான் உனக்கு கொடுக்க முடியும், நான் உனக்கு தர முடியும். நீங்கள் பாருங்கள், சில மனிதர்கள் சில நன்மைகள் அவங்க வாழ்க்கையில் இருக்குது, சில நன்மைகள் அவங்க வாழ்க்கையில் இல்லை. அவங்க
கடவுள்கிட்ட வரும்போது எப்படி அவங்க வாழ்க்கையில் நடக்குது, இதை வேதவசனம் பதிவு செய்து பாருங்களேன். இப்போ நீங்கள் வேதாகமத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிலர் பொருளாதாரத்தில் நல்லா இருக்காங்க, ஆனால் தேவனை குறித்த வெளிச்சம் இல்லாமல் அவங்க இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு, அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைக்கி. சிலர் பார்த்தீங்கன்னா எல்லாம் மற்ற ஏரியாலாம் நல்லா இருக்குது. இப்போ பாருங்களேன், எலிசாவை பராமரிக்கிற ஒரு பெண், அவளுக்கு எல்லாமே செய்கிறா. இப்போ ஏம்மா உனக்கு எல்லாமே ஓகேவா, எல்லாம் நல்லா இருக்கியான்னா நல்லா இருக்கேன்ட்டான். கடவுளுடைய கிருபையினால் எனக்கு ஒரு குறையும் இல்லை அப்படின்ட்டான். கடைசியில் விசாரித்து பார்த்தா அவனுக்கு என்ன இல்லை, ஒரு குழந்தை இல்லாமல் இருக்குது. ஸோ அவன் என்ன பண்ணுறான், கூப்பிட்டு என்ன பண்ணுறான், அந்த பெண்ணை ப்ளஸ் பண்ணுறான். ஏம்மா கண்டிப்பாக நான் வருவேன், உனக்கு கண்டிப்பாக குழந்தை இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணுறான், ப்ளஸ் பண்ணுறான். அப்போது ஒரு ஏரியா நல்லா இருந்து ஒரு ஏரியா நல்லா இருக்கிறத என்ன பண்ணல, திரும்பவே இல்லை. ஒருவேளை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி ஓகே அப்படின்னு இருந்தால் கூட தேவன் அதில் என்ன பண்ணுறார், ஒரு நன்மையை நமக்கு செய்கிறார். ஆபிரகாம் வாழ்க்கையில் சேம் திங்ஸ். அவனை கூப்பிடுறாரு, அவன் சரீரத்தை ஆரோக்கியப்படுத்துகிறாரு, அவன் பேரை பெருமைப்படுத்துகிறாரு, அவனுக்கு பொருளாதாரம் கூட வருது. அவன் கேட்குறான், ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர், எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லையே அப்படிங்கிறான். உடனே இல்லைப்பா இவ்வளோ கொடுத்துட்டேன்னா இதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டே நீ வாழக்கூடாதா, என்ன புத்திர சந்தானம்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு கடவுள் சொல்ல பாருங்க. கடவுள் அவனை கூப்பிட்டு நான் உனக்கு வேற மாதிரி பெருசாக வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறார். ஆமென். அவனை கூப்பிட்டு சொல்கிறாரு, வானத்தை பாரு, இந்த பூமியை பாரு, இதெல்லாம் என்ன முடியுமா பாரு, உன் சந்ததி வண்ணமாக இருக்கும் அப்படிங்கிறார். ஆமென். அவனே ஒரு குறிப்பிட்ட டைமில் என்ன பண்ணுறான், நமக்கு இது ஒன்று இல்லை போலன்னு நினைக்கிறான். கடவுள் சொல்கிறார், இல்லை இல்லை எல்லாமே இருக்குது, உனக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். சொல்லப்போனால் மெயின் பிளெஸ்ஸிங்ஸே அதுதான். ஈசாக்கு தான் மெயின் பிளெஸ்ஸிங்ஸ். ஆமென். மற்றதெல்லாம் பேக்கப், அதை பேக்கப் பண்ணக்கூடிய சைடு திங்ஸ் தானே தவிர மெயின் பிளெஸ்ஸிங்ஸை யார் தான், ஐசக் தான். ஏன்னா ஐசக்குங்கிற வித்துக்குள்ளே இருந்து தான் கிறிஸ்து வரப்போகிறார். அப்புறம் அது வராமல் அப்புறம் மற்றதெல்லாம் என்னத்துக்கு, ஆபிரகாமை கூப்பிட்டதே எதுக்கு, இதிலிருந்து தான். உனக்குள் என்று சொல்லும் பொழுது யாரை பற்றி சொல்கிறாராம், இயேசுவை பற்றி சொல்கிறாராம். அவருக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. ஆமென். ஆல் த ஃபேமிலிஸ் ஆஃப் எர்த். எப்படி சொல்றாரு பாருங்க, and in you all the families nation of the earth will be blessed. கடவுளுடைய ஐடியாவே இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணுங்கிறதாங்க. தட்ஸ் காட்ஸ் ஐடியா. அப்போ எல்லாரும் நல்லா இருக்க முடியும்னு ஒன்று இல்லைன்னா அதை பேசியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ எல்லாரும் நல்லா இருக்க முடியும். கிறிஸ்து இயேசுவுக்குள் வருகிற ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு வீடும் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். அவருக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். என்னைக்கு இயேசுவே ஆண்டவர்னு சொல்றீங்களோ அன்னைக்கு சாபம் உடைக்கப்படுகிறது, உங்க வாழ்க்கையை விட்டு தரித்திரம் உடைக்கப்படுகிறது, நோய்கள் நீக்கப்படுகிறது, பிசாசின் தந்திரங்கள் பரம்பரை சாபங்கள் நீக்கப்படுகிறது. அப்பமே நீங்கள் எதுக்கு சொந்தக்காரங்கள் ஆயிட்டீங்கன்னா ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரங்கள் ஆயிட்டீங்க. அதனால தான் கிறிஸ்துவுக்குள் பவுல் இந்த வெளிப்பாட்டோடு நின்று கொண்டு தான் பேசுகிறார். எபேசியர் 1:3 சொல்கிறாரு, கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதங்களினாலும் தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். அதில் கூட அவர் எப்படி அழகாக சொல்கிறாரு பாருங்க. அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல, எல்லாம் சொல்லுங்க, சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வாதனாலே அது சகல தான், சிலது கிடையவே கிடையாது. சகல ஆசீர்வாதத்தினால் ஏற்கனவே நீங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கீங்களா, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்களா. எப்படி போட்டிருக்கு பாருங்க, who has blessed us with every spiritual blessings in the heavenly realm in Christ. இவங்க ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்ஸ்னே வேற மாதிரி யோசிச்சுட்டு போயிட்டாங்க. அதான் பெரிய பிரச்சனை. பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே ஸ்பிரிச்சுவல் ரெல்மில் இருக்குதான். இயேசு ஆசீர்வாதத்தை வச்சுட்டாரு, ஆனால் நீங்கள் இல்லைல்ல.
இயேசு வந்த டைமில் நீங்களான்னு இல்லைல்ல. அப்போ ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுறது? அது ஆவிக்குரிய நிலையில் வச்சுருந்தாங்க. பேங்க் லாக்கரில் வைக்கலாம், ஆனால் பிளெஸ்ஸிங்ஸ் எப்படி வைக்கிறது? ஆவிக்குரிய நிலையில் அது இருக்குது. எப்போ நீங்கள் வந்தீங்களோ அது சரீர நிலைக்கு மாறுகிறது. இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா ஆசீர்வாதமே ஆவிக்குரியதான் போல நினச்சிட்டாங்க. இல்லைங்க, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதில் வேதனை இல்லை. ஸோ பிளஸ்ஸிங்ஸ் மேனிஃபெஸ்ட் ஆகும்போது வேறு வேறு பரிமாணமாக அது மாறும். அது ஞானமாக மாறும், அது வீடாக மாறும், அது காராக மாறும், அது பிஸ்னஸாக மாறும், அது சந்தோஷமாக மாறும். அது எந்த பரிமாணமும் வரலாம். ஆனால் ஆசீர்வாதம் வரும்பொழுது மற்றதெல்லாம் வர ஆரம்பிச்சிருது. அப்போ அதை தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? Who has blessed us with every spiritual blessings in the heavenly realm in Christ. Amen. எல்லாம் சொல்லுங்க, அவருக்குள் சகல ஆசீர்வாதத்தினால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். I am blessed. சொல்லுங்க பார்க்கலாம், I am blessed. நல்ல வாயை திறந்து சொல்லுங்க, I am blessed. I am blessed in Christ Jesus. என் மேலே ஒரு சாபமும் இல்லை, ஒரு கட்டுகளும் இல்லை, ஒரு சூழ்ச்சியும் இல்லை. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். ஹalleluya. மா காராபா ஷாடலா பிரகாதாரா. ஹalleluya. இதுவரைக்கும் ஆக்டிவேட் ஆகாத ஆசீர்வாதங்கள் கூட இந்த மாலையில் நான் உங்களுக்கு சொல்கிறத பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு it will activated in this moment right now. It will activated right now. ஆமென், ஆமென். அவருக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த உலகமே ஆசீர்வதிக்கப்பட போகிறது. அதனுடைய முதல் பலனை அனுபவிக்கிற ஆட்களாக கடவுள் நம்மளை வச்சிருக்கிறார். ஆமென். நீங்கள் வேணா பாருங்க, இந்த திருநெல்வேலி ஆசீர்வதிக்கப்படும், இந்த தமிழ்நாடு ஆசீர்வதிக்கப்படும், இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்படும். ஏன்னா அவருக்குள் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அவர் வழியாக, அவர் மூலமாக அவைகள் மனு வர்க்கத்திற்கு வந்தே தீரும். ஏன்னா அந்த பிளானை தேவன் போட்டு வச்சுட்டாரு, அந்த திட்டத்தை தேவன் எப்போவுமே வச்சுட்டாரு அவருக்குள். அப்போ அந்த வித்து தான் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதமாக சொல்லப்படுது. அந்த வித்து தான் ஐசக். ஐசக் வர்றான், அப்புறம் ஜேக்கப் வர்றான். ஜேக்கப்க்கு சந்ததியில் தான் அந்த யூத வம்சம் வருகிறது. அந்த யூத வம்சத்தில் தான் கிறிஸ்து வருகிறார். ஆமென். அப்போ என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்? ஒன்று இருந்து ஒன்று இல்லாத மனிதர்கள் சிலர் இருந்திருக்கிறாங்க. இப்போ பெரும்பாடுள்ள ஸ்ரீ பார்க்கும்போது அவள்கிட்ட நிறைய காசு இருந்தது, ஆனால் சரீரத்தில் என்ன இல்லை? ஆரோக்கியம் இல்லை. சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லை. இப்போ அவளுக்கு ஆரோக்கியம் கொடுக்கப்படுகிறது. ஆமென். சகைவிட்ட பாருங்க, பைசா நிறைய இருக்குது, ஆனால் உள்ள ரட்சிப்பு இல்லை. ஏகப்பட்ட பணம் வச்சுருக்கான், ஆனால் மனசில் என்ன இல்லை? ரட்சிப்பு இல்லை, தேவன் இல்லை, வாழ்க்கை வெறுமையாக இருக்குது. இப்போ அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் அங்கே என்ன பண்ணுது? உண்டாக ஆரம்பிக்கு. அப்போது தேவனுடைய நோக்கமே என்னென்னா வாழ்க்கையை முழுமையாக்குவது, வாழ்க்கையை நிரம்பினதாக மாற்றுவது. ஒன்று இருந்து ஒன்று இல்லாமல் இருக்கவே கூடாது. எல்லாமே நிறைவாக இருக்குதுங்கிற நிலையில் அவன் வாழணும். இதுதான் கடவுளுடைய மனசு. பாருங்கள், இதுதான் கடவுளுடைய மனசு. அதனால தான் ஒரு குறைவும் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு தான் கடவுள் அழைக்கிறாரு. வேதவசனம் அப்படி சொல்லுது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு. இதை லிட்டரலாக நம்புறீங்களா? ஒரு நன்மையும் குறையக்கூடாதுங்க, குறையவே இருக்காது. ஒருவேளை இப்போ தான் இங்கே பயணத்தில் இருக்கலாம், இப்போ கொஞ்சம் ஒரு சில நிறைவுகள் நீங்கள் பார்த்துருக்கலாம், ஆனால் ஒரு சில விஷயங்கள் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். நான் சொல்கிறேன் அது இருக்காது, அது காணாமல் போயிடும். நான் சொல்கிறேன் இந்த ஆண்டு அது காணாமல் போயிடும் உங்கள் வாழ்க்கையை விட்டு. அந்த குறைவும் உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. பாரு, எல்லாம் இருக்குதுங்க, ஆனால் இந்த ஒரு குறைவு இருக்குது. அந்த குறைவு இருக்காதுங்கிற நான் இயேசு நாமத்தினால அந்த குறைவுகள் நிறைவாக்கும். அதனால தான் பவுல், இயேசுவாக இருக்கட்டும், யோவானாக இருக்கட்டும், பவுல் அப்போஸ்தலனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், யாராவது குறைவை ஏற்றுக்கிட்டாங்களா? பிலிப்பியர் 4:19 பவுல் சொல்லுகிறார், என் தேவன், என் தேவன், என் தேவன் யாருன்னு உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே, தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, குறைவை எல்லாம். நீ சொல்லும் போது அது உடஞ்சி விழணும். இந்த வார்த்தையை சொல்லும் போது இதுக்கப்புறம் பற்றாக்குறை உங்க மேலே தொடக்கூட முடியாது. அந்த மாதிரி ஒரு அனாயிண்டிங் ரிலீஸ் ஆகட்டும், அந்த மாதிரி ஒரு பலன் உங்க மேலே உண்டாகட்டும். ஆமென். சொல்லும் போது
சொல்லும் போது அந்த வியாதிகள் நீங்கட்டும், சொல்லும் போது அந்த கடன் பிரச்சனை நீங்கட்டும், சொல்லும் போது அந்த பிசினஸ்ல இருக்கிற ப்ராப்ளம் நீங்கட்டும், சொல்லும் போது உங்க குடும்பத்தில் இருக்கிற அந்த ப்ராப்ளம் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஹல்லேலூயா. என் தேவன், எல்லாம் சொல்லுங்க, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை சிலவற்றையா எல்லாமா சொல்லுங்க, எல்லாம் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். And my God will liberally supply, fill unto full every need, not some need, every need according to his richness in glory in Jesus Christ. Amen, hallelujah. Makalabra shata rabalara. சொல்லுங்க, என் குறைவுகளை எல்லாம். ஆமென். ஒரு குறைவு எனக்கு இருக்காது. இந்த ஆண்டு எனக்கு குறைவே இருக்காது. ஆமா, ஒரு சில ஏரியால நான் குறைவுபட்டிருந்தா அது நிறைவாக்கப்படும். ஆமென், அது நிறைவாக்கப்படும். ஆமென். My God shall supply all your needs, all your needs, all your needs. Amen. Not some needs, every needs, all your needs according to his richness and glory. Amen. அப்படியே எழுந்து நிற்கலாம். Thank you Holy Spirit. Raklama shatala brakatara. எத்தனை வேத வசனங்கள், எத்தனை வேத வசனங்கள், அத்தனையும் ஒன்னதான் சொல்லு, அத்தனையும் ஒன்னதான் சொல்லு. அதுவும் பவுல் அப்போஸ்தலன் குறிப்பா சில தேவைகள், சில குறைவுகள் வழியா அவர் போயிட்டு இருக்கிறார். அப்படி போயிட்டு இருக்கும்போது கூட அவர் சொல்றாரு, எனக்கு தேவை இருந்துச்சு, ஆனா கூட சரியான நேரத்தில் அது எல்லாமே எனக்கு வந்து சேர்ந்துச்சு. இப்போ அவர் சொல்றாரு, my God, ஆமென், என் தேவன், ஆமென், என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி. அப்படின்னா என்ன? என் தேவன் வந்து பிச்சைக்கார தேவன் கிடையாது. என் தேவன் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். உங்க குறைவை எப்படி நிறைவாக்குவார்னா, உங்க தேவையின் அடிப்படையில் நிறைவாக்க மாட்டார், அவர் ஐஸ்வரியத்தின் அடிப்படையில் நிறைவாக்குவார். Not according to your needs, your wants, according to his richness. உங்களுக்கு 100 ரூபாய் தேவைன்னா 100 ரூபாய் தருவார், அப்படி கிடையாது. சில பேர் அப்படி சொல்லிட்டாங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அதை தருவார். தேவையின் அடிப்படையில் தேவை சந்திக்கப்படும் வேதவசனம் சொல்லலங்க, அப்படி சொல்லல. அவர் ஐஸ்வரியத்தின் அடிப்படையில் தேவை சந்திக்கப்படும். திராட்சரசம் தேவைப்படு, குறைவுபடுது, சரி திராட்சரசம் கொடுத்தா போதாதா? அது அவ்வளவு டேஸ்டியா, அது அவ்வளவு சிறப்பா, அது அவ்வளவு அதிகமா கொடுக்கணுமா? சரி சாப்பாடு தேவை, கொடுத்துருக்கலாம்ல, ஏதோ சாப்பாடு. ஆனா அதை நிறைவா சாப்பிட்டு மீதம் எடுக்கிற அளவுக்கு தேவன் எப்பொழுதும் தேவையின் அடிப்படையில் தேவையை சந்திக்கல, அவர் ஐஸ்வரியத்தின் அடிப்படையில், கிருபையின் அடிப்படையில் அனைத்து தேவைகளையும் அவர் சந்திக்கிறார். ஆமென். நான் சொல்றேன், according to his richness, my God shall supply all your needs and all your wants according to his richness. Not according to your salary, not according to your business incomes, according to his richness. His richness. Raklama shata labra katara. I speak some divine prosperity in your life. Rebla karaba shagadala brokotara. ஒரு தெய்வீக பொருளாதாரத்தை இந்த மாலையில உங்க வாழ்க்கையில நான் விடுவிக்கிறேன். Hallelujah. I release it right now. I release it right now. I speak it right now in this moment. இது வரைக்கும் இருக்கிற financial struggles, இது வரைக்கும் இருக்கிற financial problems, இது வரைக்கும் இருக்கிற debt problems, I cancel it in the mighty name of Jesus. My God shall supply. My God shall supply. My God shall supply all your needs, all your wants, and according to his richness. His richness. Hallelujah. Not according to our Indian economy, not according to your business, according to his richness. Makaraba shagarabo bara shegaraba kadala brakatara balara shegla makatara. பாருங்க, உங்க சரீரம் ஒன்றை பெற்றுக்கொள்ள தகுதியா இருந்தாலாம் கிடையாது. அவர் உங்க வாழ்க்கையில கொண்டு வரும் பொழுது சரீரம் தகுதி பெறும். ஹalleluya.
இந்த வருஷம் நான் சொல்றேன், குறைவே இல்லாத ஆண்டாக உங்களுக்கு இருக்க போகிறது. குறைவே இல்லாத ஒரு ஆண்டு. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு இதை நான் பேசுகிறேன். I wish, beloved, I pray. ஹalleluya. நீங்க இந்த வருஷம் எல்லாத்திலும் வாழ்ந்திருப்பீங்க. ஒரு குறைவும் உங்களுக்கு இருக்காது இந்த ஆண்டில். ரேக்லே மாட்டாலா. இப்போதே சரீரங்கள் குணமடைவதாக, இப்பொழுது சரீரத்தின் நோய்கள் குணமடைவதாக, எல்லா பிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் இப்போதே நீங்குவதாக, இப்போதே நீங்குவதாக. ஷாகாபாரா கட்டாலாப்ரா. பாருங்க, இந்த எல்லா ஏரியாவும் நல்லா இருக்க முடியும்னு ஏன் இவ்வளவு உறுதியா சொல்றோம்னா, இயேசு சிலுவையில எல்லாத்துக்கும் பதில் செஞ்சிருக்கிறார். அவர் எதெல்லாம் சுமந்தாருங்கிறத கொஞ்சம் பாருங்க. கல்வாரியை கொஞ்சம் பாருங்க. அவர் நோயை சுமந்தார், அப்ப நீங்க நோயே இல்லாம வாழ்வீங்க. உங்க துக்கங்களை சுமந்தார், அப்ப நீங்க மகிழ்ச்சியா வாழ்வீங்க. உங்க தரித்திரத்தை சுமந்தார், அப்ப நீங்க ஐஸ்வர்யமா வாழ்வீங்க. உங்க மரணத்தை அவர் சுமந்தார், ஜீவன் உங்களுடையதா இருக்கிறது. உங்க வெட்கத்தை அவமானத்தை சுமந்தார், புகழ்ச்சியும் கீர்த்தியும் உங்களுடையதாய் அது இருக்கிறது. ஷாகாபோ ராகாலா பிராகாதாரா. இழந்து போனதை தேடவும் கெட்டு போனதை ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஹalleluya. இப்பொழுது மீட்பு உண்டாகிறது, இப்போது ரிடம்ஷன் உண்டாகிறது. இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற இந்த நேரம், இந்த வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிற இந்த நேரம், இப்போது சரீரத்தில் ஒரு மீட்பு உண்டாகிறது, சரீரத்தில் ஒரு விடுதலை உண்டாகிறது, சரீரத்தில் நோய்கள் நீங்குகிறது, சரீரத்தில் இருக்கிற கட்டிகள் மறைகிறது, சரீரத்தில் இருக்கக்கூடிய பரம்பரை வியாதிகள், நாட்பட்ட நோய்கள் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளாலே, இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளாலே be healed in the mighty name of Jesus. உன் வேதனை நீங்கி சுகமாயிரு, சமாதானத்தோடு போ. Ora kamara kadalaba shagadala brokotaraba dala barabala. Not just financial breakthroughs. Hallelujah. வெறும் பொருளாதார செழிப்பு மட்டும் இல்ல, சரீரங்கள் ஆரோக்கியம் அடைவதாக, சரீரங்கள் ஆரோக்கியம் அடைவதாக. ஓ, சரீரங்கள் அழகுறுவதாக. என் பாடி இப்படி இருக்குதுன்னு அசிங்கப்படுறீங்கன்னா அந்த சரீரம் அலங்காரமாய் மாறுவதாக. I speak it in the mighty name of Jesus. Reka mara shadala brakatara balabara shenam rakatara badala brakatara larara. எல்லாம் வருது உங்க வாழ்க்கையில. உங்கள் குறைவுகள் எல்லாம், உங்கள் குறைவுகள் எல்லாம் கேமாரா சாண்டா லாபாரா காதாரா. Oh, your every need according to his richness. Reklama shatala brakatara. Hallelujah, hallelujah. ஒன்னிருந்து ஒன்னு இல்ல, அது இருக்காது இனிமே. Nothing broken, nothing broken, nothing missing, nothing lacking. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். The Lord is my shepherd, I shall not lack, I shall not want, I shall not lack, I shall not want. Amen, amen, amen. My cup runneth over, my cup runneth over. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. The Lord is my shepherd, the Lord is my source, the Lord is my source. Amen, amen. I shall not lack, I shall not want. நான் குறைவுல இருக்க மாட்டேன், நான் பஞ்சத்துல இருக்க மாட்டேன், நான் வியாதியில இருக்க மாட்டேன், நான் தேவையில இருக்க மாட்டேன். Hallelujah, 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 hallelujah. ஷாக்லா மாடாலா பாராபா. ஒரு நிறைவின் அபிஷேகம், ஒரு பரிபூரணத்தின் அபிஷேகம் இப்போதே உங்க மேல் ஊற்றப்படுகிறது, இப்போதே உங்க வாழ்க்கைக்குள்ளே வருகிறது. ஷாகாரா போகோ ரோபோ நோமோரா ஷாண்டாலா பாரா கட்டாலா பாரா. அது உங்க சரீரத்துக்குள்ளே, உங்கள் உறவுகளுக்குள்ளே, உங்க பொருளாதாரத்துக்குள்ளே, உங்கள் சந்ததியின் ஆசீர்வாதங்களுக்குள்ளே அது நுழைகிறது. ஷே மோகோரா பாலாரா ரே மோஷே கேந்தரே பெலா கதாராபோ ரே மாஷென்டேலே மந்தரே. Glory, glory, glory. Hallelujah, 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 hallelujah. Shentala mantara bala barala. Oh, rashantara ra 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 ra. அது சின்னதோ பெருசோங்க. ஓ, அது சின்னதோ பெருசோ.
ஆமென், ஆமென், ஆமென். ஒருவேளை நீங்க கூட அதை பற்றி ஒன்றும் பெருசா யோசிக்காம இருந்தாலும் அவர் அதை பற்றி யோசிக்கிறார். என் பிள்ளைக்கு அது இருக்கணும், என் பிள்ளைக்கு அது இருக்கணும், என் பிள்ளைகளிடத்திலே ஒரு குறைவும் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அது ஒன்றும் உனக்கு குறைவுபடாத தேசம். ஷேனா மானா காட்டாலா பாரா ஆரா ஷாகேலா பிரகாதாரா படாலா பாரா பாலாரா ரீடாலா மரா ஷென்தேர மண்டலேபோ ரேமந்தேரா ஷெந்தரே பாலா காதாரா பாலா பாராலாரா. அவருடைய பிரசன்னத்திலே பரிபூரண ஆனந்தம் உண்டு. அவருடைய பிரசன்னத்திலே Amen. Where there is His presence, there is fullness. There is fullness. Maka. இப்படி அவருடைய பிரசன்னத்திலிருந்து வருகிற நிறைவு இந்த மாலை உங்களை சந்திக்கிறது. அவருடைய பிரசன்னத்திலிருந்து வருகிற சம்பூரண நதியினாலே உங்கள் தாகங்கள் தீர்க்கப்படுகிறது. சம்பூரண நதியினாலே உங்கள் தாகங்கள் தீர்க்கப்படுகிறது. நீங்களே ஆச்சரியப்பட போறீங்க, என்னங்க என் ஃபைனான்ஸ் இப்படி மாறிடுச்சு. நீங்களே ஆச்சரியப்பட போறீங்க, என் சரீரம் இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிறது. நீங்களே ஆச்சரியப்பட போறீங்க, எத்தனையோ வருஷமாக காத்திருந்தது இந்த வருஷம் என் கையில் கிடைத்தது என்று சொல்லுகிறபடியான ஒரு நன்மைகளை உங்க வாழ்க்கையில நான் பேசுகிறேன். சந்ததிகளின் ஆசீர்வாதங்களை நான் பேசுகிறேன், தலைமுறைகளின் ஆசீர்வாதங்களை நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. Be fruitful and multiply. நீங்கள் பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்த அந்த தேவனின் ஆசீர்வாதங்கள் இயேசுவின் மூலமாய் அப்படியே அது திரும்பவும் மனு வர்க்கத்தின் மேல வந்து பழிக்கிறதே. அதற்காக ஸ்தோத்திர ராஜா. We praise you Father, we praise you. இந்த மாலை ஒரு சம்பூர்ணம் எங்களை சந்தித்து கொண்டிருக்கிறது, ஒரு நிறைவை எங்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. ஷேகாமா டலமரா கட்டலபாரா ரகல போகோ டலபாகா லபாரா கதரா பலரரா. Oh shekena mandalara. Let praise God, let praise God, let praise God. Oh ஷாகேனா மந்தரா பாலாரா. கர்த்தரை உயர்த்துங்க, கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அவர் வார்த்தையை தேங்க்யூ அப்பா, அந்த வார்த்தையின்படி எனக்கு ஆகிறதுக்காக, அந்த வார்த்தை என் வாழ்க்கையில் அப்படியே பழிக்கிறதற்காக. ஆமென், 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 ஆமென். களஞ்சியங்கள் நிரம்புகிறது, கர்ப்பங்கள் நிரம்புகிறது, கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது, சரீரம் ஆரோக்கியப்படுகிறது, எல்லாம் எல்லாவற்றிலும் வாழ்வு. உள்ளத்துல ஒரு பெரிய சமாதானம், உள்ளத்துல ஒரு பெரிய நிம்மதி. ஓ ஷானமன் ஓ ஷாந்தேரா கலா பாபா 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 பாபா. ஹல்லேலூயா. டாடி, இது ஆன்லைன் ஆசையா பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைங்க மேல I declare that your fullness, Daddy, fullness, there are fullness, ஒரு overflowing year ஆக. ஆமென், 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 ஆமென். அப்பா நீர் எவ்வளவு நல்லவர். ஆமென். என் வாழ்க்கையை நிரப்பிட்டீங்களே சுவாமி, என் வாழ்க்கையில ஒரு குறைவுமே இல்லையே, தேடினா கூட ஒரு குறைவு கூட இல்லாத அளவுக்கு. ஓ படகு நிரம்பத்தக்கதாக, வளை கிளியத்தக்கதாக. ஷாகா மரா கதரா பாபா பாபா பாபா. ஓ ஆமென், 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 ஆமென். அவருடைய பிரசன்னத்தின் நிறைவு உங்கள் வாழ்வை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ரே மஷாந்தரே நிறைவே நிறைவே. We welcome your presence, we welcome your presence Father. Rima kamara shantala brakatara. ஆவியிலே இதுவரைக்கும் இல்லாத பலன், ஆத்துமாவிலே இதுவரைக்கும் இல்லாத பலன், சரீரத்தில் இதுவரைக்கும் இல்லாத பலன். ஆமென். வாழ்க்கையின் சந்தோஷங்கள், வாழ்க்கையின் செழிப்புகள், ஆமென், சகல நன்மைகள் ஒன்றும் குறைவுபடாமல். நே மோகோலா பாரா சந்தரா. Oh, we
praise you Jesus. Amen. 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 நம்பிக்கையின் விதைகளை நாம் விதைக்க போகிறோம். கரங்களை எடுத்துக்கொள்வோம். பாடல் பாடும் பொழுது கர்த்தருக்காக நாம் விதைக்க போகிறோம். ஓ தேங்க்ஸ் கிவிங் ஆஃபரிங். இது ஒரு ஃபெய்த் சீடாக டாடி இந்த வருஷம் ஃபுல்னஸ், எனக்கு ஒரு ஃபுல்னஸை நீங்கள் வச்சுருக்கிறீங்க. எல்லாத்துலேயும் எனக்கு வாழ்வை நீங்கள் வச்சுருக்கீங்க. அதை நான் பார்க்க போகிறேன். ஆமென். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கு. ஆமென். இந்த வருஷம் எல்லாம் அப்படி தான் எனக்கு இருக்க போகுது. ஓ கரங்களை எடுத்துக்கொள்வோம். பாடல் பாடும் பொழுது கொடுக்கலாம். ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க ஆன்லைன் மூலமாக நீங்கள் விதைகளை விதைக்கலாம். கூகுள் பே, ஃபோன்பே மூலமாக நீங்கள் விதைக்கலாம்.